I greet and welcome every one of you in the precious name of my Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் இந்திய நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த இடிமுழக்க செய்திகளில் உங்களில் அநேகருக்கு ஆசீர்வாதமானதாகவும் புரட்சிகரமான ஒரு செய்தியாகவும் ஒரு எழுப்புதலின் செய்தியாகவும் ஒரு எச்சரிப்பின் செய்தியாகவும் இருப்பதை அறிந்து தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். உங்களுக்கும் நன்றி சொல்லுகிறோம். It is indeed a unique program. தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். வார்த்தையாலே பேசுகிற ஆண்டவர் வார்த்தைகளை கொண்டு உங்களோடு பேசுவார். சத்தியங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துவார், உறுதிப்படுத்துவார். ஒவ்வொரு இடிமுழக்க செய்தியும் இயேசு கிறிஸ்துவே உலக இரட்சகர், கிறிஸ்தவம் உண்மையா, கிறிஸ்தவம் விஞ்ஞானிகளின் மார்க்கம் என்ற ஒரு கேள்விக்குறியோடு ஆரம்பமாகிறது. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு கேள்விக்குறியோடும் உங்களுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு செய்தியோடும் முடிவடைகிறது. கேள்வி உணர்வுகள் இருந்தால்தான் கண்டுபிடிப்புகள் உருவாகும். ஏன் என்று கேள்வி கேளுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், பாவங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், பாவங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தன் உதிரம் சிந்தி மரித்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தன் உதிரம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். சரித்திரத்தினால் நிரூபிக்கப்படும் கிறிஸ்தவம் என்ற தலைப்பிலே செய்தியை கொடுக்கிறேன். பல வேதங்கள் கற்பனை காவியங்களாக இருக்க, பரிசுத்த வேதாகமும் சரித்திர ரீதியானதாக இருப்பது அதனுடைய தனிச்சிறப்பாகும். சுமார் 6000 வருட சரித்திரத்தை தன்னகத்தை கொண்டுள்ள பரிசுத்த வேதாகமத்தை தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். 6000 வருட சரித்திரமும் ஒரு பிழையும் இல்லாமல் நம்முடைய கரங்களிலே கிடைத்திருக்கிறது என்றால் இது தேவனால் எழுதப்பட்ட புத்தகமே என்று வேறென்ன. கிமு 280 எகிப்திய ஆராய்ச்சியாளர் ஒருவர் எழுதின சரித்திர புத்தகத்தில் 140 எகிப்திய அரசர்களின் பெயர்களை குறிப்பிட்டுள்ளாராம். ஆனால் இவற்றில் 49 அரசர்களின் பெயர்கள் மாத்திரமே சரியானவை என்று இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள். டொலோமி என்ற சரித்திர ஆராய்ச்சியாளருடைய சரித்திர குறிப்புகள் 1300 வருடங்களாக சரியானவை என்று நம்பப்பட்டு வந்தன. ஆனால் 18 பாபிலோனிய அரசர்களின் பெயர்களை அவர் தனது சரித்திர குறிப்புகளில் எழுதியுள்ளார். இந்த 18 பாபிலோனிய அரசர்களின் பெயர்களில் பெரும்பான்மையானவை கல்வெட்டுகளிலோ நினைவு சின்னங்களிலோ காணப்படவே இல்லை. பாபிலோனிய சரித்திரத்தின் கதை இவ்வாறு இருக்கிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமம்
வேதாகமத்தில் இஸ்ரவேலையும் யூதாவையும் ஆண்ட அரசர்களின் 40 பேர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவர்கள் காலத்தில் வாழ்ந்த 26 அந்நிய அரசர்களின் பெயர்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. 40 அரசர்களின் பெயர்களும் புதைபொருள் சரித்திர ஆராய்ச்சிகளின்படி ஒரு எழுத்து கூட குறைபடையாமல் சரியா இருப்பதுடன் சரியான வரிசையிலே இருப்பதும், இவர்களுடைய நாட்களில் மற்ற தேசத்தை ஆண்ட அந்நிய அரசர்களின் காலத்திற்கேற்ப சரியா இருப்பதும் 6000 வருட சரித்திரமும் எந்த ஒரு பிழையும் இன்றி எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நமக்கு தெரிவிக்கிறது. நமது கரங்களில் தேவன் கொடுத்த பரிசுத்த வேதாகமம் 6000 வருட சரித்திரத்தை ஒரு சிறிய தவறு இல்லாமல் நமக்கு அளித்திருக்கிறது என்றால் இதை எழுதினவர் பரிசுத்த ஆவியானவரே என்பது தெளிவாகிறது. இதற்கான எண்ணிறந்த சான்றுகளை என்னால் உங்களுக்கு அளிக்க முடியும். சர் வில்லியம் ராம்சே என்ற ஒரு சரித்திர ஆராய்ச்சியாளர் கிறிஸ்தவர் அல்லாதவர். இவர் பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ச்சி செய்ய விரும்பினார். இவர் லூக்காவினுடைய அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் சரித்திர ரீதியாக எழுதப்படவில்லை என்று கருதினார். இதற்கு எதிராக நான் ஆராய்ச்சி செய்து லூக்கா சரியான கருத்துக்களை தெரிவிக்கவில்லை என்று நான் ஆராய்ச்சி செய்ய போகிறேன் என்று ஆரம்பித்தார். எனவே அவர் சின்ன ஆசியாவில் புதைபொருள் ஆராய்ச்சிகளை தொடர்ந்தார். ஆராய்ச்சி செய்து அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகத்தை எழுதின லூக்கா சரியான குறிப்புகளை கொடுக்கவில்லை என்பதை நிரூபிப்பதற்காக ஆராய்ச்சிகளை ஆரம்பித்தார். ஆராய்ச்சிகள் செல்ல 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 வில்லியம் ராம்சே அபர்டீன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தவர். சான்றுகளும் விளக்கங்களும் பல்கலைக்கழகங்களின் பெயர்களும் ஆராய்ச்சியாளர்களுடைய பெயர்களோடு தான் நான் சான்றுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். அபர்டீன் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றின இந்த வில்லியம் ராம்சே சின்ன ஆசியாவில் புதைபொருள் ஆராய்ச்சிகளையும் சரித்திர ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டு அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் சரியாய் எழுதப்படவில்லை, அது சரித்திர ரீதியானது இல்லை என்று நிரூபிக்க ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர். ஒவ்வொரு ஆராய்ச்சியாய் முடிக்கும் போது பார்த்தால் லூக்காவினுடைய சரித்திர குறிப்புகள் அனைத்தும் சரியாய் இருக்க கண்டார். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகத்தை எழுதின லூக்காவினுடைய குறிப்புகள் தவறானவை என்பதை ஆராய்ச்சி செய்வதற்காக தற்செயலாக புதிய ஏற்பாட்டை வாசிக்க ஆரம்பித்தவர் அப்போஸ்தல நடவடிக்கைகள் சரியாயிருக்க கண்டது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று கண்டுகொண்டார், ரட்சிக்கப்பட்டார், மனமாற்றப்பட்டார். பிறகு என்ன, 20 புதைபொருள் ஆராய்ச்சி புத்தகங்களை இயேசு கிறிஸ்துவே தேவன் என்பதற்கு ஆதாரமாக எழுதி முடித்தார். சிந்தனை உள்ள மூளை உள்ள யாரும் நன்றாய் சிந்தித்து கிறிஸ்தவத்தை அணுகுவார்கள் என்றால் கிறிஸ்தவம் அவர்களை மாற்றும். எத்தனை ஆராய்ச்சியாளர்கள் இவ்வாறு மாற்றப்பட்டார்கள் என்பதை என்னால் சொல்ல முடியும். இன்னொரு ஆராய்ச்சியாளருடைய குறிப்பை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இவருடைய பெயரை தெரிந்து கொள்ளுங்கள். இவருடைய பெயர் ராபர்ட் டிக் வில்சன். 1856 வருடம் ஜெர்மனியில் பிறந்த இவர் தனது மாணவ பருவத்திலேயே தனது வாழ்க்கைக்கான திட்டத்தை தீர்மானித்தார். ராபர்ட் டிக் வில்சன் தனது மாணவ பருவத்திலேயே தன்னுடைய வாழ்க்கைக்கான திட்டத்தை தீர்மானித்தார். ராபர்ட் டிக் வில்சனுடைய தீர்மானம் என்ன தெரியுமா? தனது வாழ்நாளிலே 15 வருடங்களுக்கு மொழிகளை நான் படிக்கப் போகிறேன். அடுத்த 15 வருடங்களுக்கு பழைய ஏற்பாட்டை நான் ஆராய்ச்சி செய்ய போகிறேன். அடுத்த 15 வருடங்களுக்கு என்னுடைய ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளை எல்லாம் நான் அளிக்கப் போகிறேன். ராபர்ட் டிக் வில்சன் என்ற பேராசிரியர் 15 வருடங்களுக்கு நான் மொழிகளை ஆராய்ச்சி செய்ய போகிறேன். அடுத்த 15 வருடங்களுக்கு பழைய ஏற்பாட்டை நான் ஆராய்ச்சி செய்ய போகிறேன். அடுத்த 15 வருடங்களுக்கு நான் படித்த ஆராய்ச்சிகளை வெளிப்படுத்த போகிறேன் என்று தீர்மானித்தார். 15 வருடங்களுக்கு 26 மொழிகளை கற்றார் ராபர்ட் டிக் வில்சன். கிரீக், லத்தீன், பிரெஞ்சு, ஜெர்மனி, ஹீப்ரூ, இத்தாலி, ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ், அரமேயக், சிரியா, அரபிக், பாபிலோனியன், எத்தியோப்பிக், எகிப்திய மொழி, கோஆப்டிக் மொழி, பெர்ஷியன் மொழி, ஆர்மீனியன் என்று சுமார் 26 மொழிகளில் டிக் வில்சன் தேர்ச்சி பெற்றார். 15 வருடங்களில் 26 மொழிகளை படித்துவிட்டு அடுத்த 15 வருடங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டை ஆராய்ச்சி செய்தார். ஆராய்ச்சி செய்துவிட்டு தன்னுடைய கண்டுபிடிப்புகளை அடுத்த 15 வருடங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ராபர்ட் டிக் வில்சனுடைய குறிப்பை மாணவ பருவத்திலேயே அவர் தீர்மானத்தை செய்துவிட்டார். 15 வருடங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற மொழிகளை நான் படிக்கப் போகிறேன். அடுத்த 15 வருடங்களுக்கு
பழைய ஏற்பாட்டை நான் ஆராய்ச்சி செய்ய போகிறேன். அடுத்த 15 வருடங்களுக்கு என்னுடைய ஆராய்ச்சிகளை வெளிப்படுத்த போகிறேன். இன்றைக்கு அவருடைய ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கின்றன. 15 வருடம் 26 மொழிகளை கற்றார். 15 வருடம் பழைய ஏற்பாட்டை வாசித்தார். 15 வருடம் 26 மொழிகளையும் 15 வருடம் பழைய ஏற்பாட்டை முடித்த அவர் அவருடைய முடிவான கருத்தை வாசிக்கிறேன். கவனமாய் பிடித்துக் கொள்ளுங்கள் இருதயத்துக்குள்ளே. 15 வருடம் பழைய ஏற்பாட்டை படித்தவர், 15 வருடம் 26 மொழிகளை படித்தவர் சொல்லுகிறார் ராபர்ட் டிக் வில்சன், பரிசுத்த வேதாகமத்தின் உண்மையான தன்மையை முழுவதுமாய் ஆராய்ந்து அறியக்கூடிய அளவுக்கு அறிவு படைத்த மனிதன் உலகில் யாருமே கிடையாது. மறுபடியும் சொல்லுகிறேன், பழைய ஏற்பாட்டை 15 வருடமும் 26 மொழிகளை 15 வருடமும் வாசித்த படித்த ராபர்ட் டிக் வில்சன் தெரிவிக்கிறார், பரிசுத்த வேதாகமத்தின் உண்மையான தன்மையை முழுவதுமாக ஆராய்ந்து அறியக்கூடிய அளவுக்கு அறிவு படைத்த மனிதன் உலகில் யாருமே கிடையாது. இந்த முகவுரையோடு சரித்திர சான்றுகளை நான் அளிக்கப் போகிறேன். பரிசுத்த வேதாகமத்தின் சம்பவங்கள் சரித்திர பூர்வமாக நிறைவேறுகின்றவை. நாளைய கூட்டத்திலே தீர்க்க தரிசனங்கள் எவ்வாறு சரித்திர பூர்வமாய் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன். நாளை மறுநாள் தற்கால செய்திகளினால் கிறிஸ்தவம் நிரூபிக்கப்படுகிறது என்பதை தெரிவிக்கப் போகிறேன். உலகத்தின் தலைவிதி இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் அமெரிக்க ஜனாதிபதியாகிய ரொனால்ட் ரீகன் தெரிவித்தார், உலகத்தில் நம்ம எதிர்நோக்கி இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமான பதில் பரிசுத்த வேதாகமத்தின் 2 அட்டைகளுக்கு நடுவே உண்டு, அதற்காக நாம் அதில் பார்க்க வேண்டும், அவ்வளவே என்று சொன்னார். ஜார்ஜ் வாஷிங்டன் சொன்னார், பரிசுத்த வேதாகமும் தேவனும் இல்லாமல் தேசத்தை சரியான முறையில் ஆட்சி செய்வது இயலாது. ஜார்ஜ் வாஷிங்டன் சொன்னார், பரிசுத்த வேதாகமும் தேவனும் இல்லாமல் தேசத்தை சரியான முறையில் ஆட்சி செய்ய முயலாது. நமது பாரத தேசத்தின் தந்தையாகிய மகாத்மா காந்தியடிகள் சொன்னார், பாரத தேசத்தின் தந்தையாக கருதப்படுகிற மகாத்மா காந்தியடிகள் சொன்னார், எத்திசையில் செல்லுவது என்ற முடிவெடுக்க முடியாத சந்தர்ப்பங்கள் எனக்கு பல சமயங்கள் உண்டாகி இருக்கின்றன. இந்திய ஜனமே கவனியுங்கள், நமது தேசத்தின் தந்தை வார்த்தை, எத்திசையில் செல்லுவது என்ற முடிவெடுக்க முடியாத சந்தர்ப்பங்கள் எனக்கு பல சமயங்களில் உண்டாகி இருக்கின்றன, உங்களுக்கும் உண்டாகி இருக்கும். அப்போதெல்லாம் காந்தியடிகள் தெரிவிக்கிறார், பரிசுத்த வேதாகமத்தை நோக்கியே நான் திரும்பி இருக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தின் புதிய ஏற்பாடு கூறும் வார்த்தையிலிருந்து என்னுடைய சூழ்நிலைக்கு தேவையான பலனை நான் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமம் தான் எத்திசையில் செல்லுவது என்று முடிவெடுக்க முடியாத சந்தர்ப்பத்திலே மகாத்மா காந்தியடிகளுக்கு வழி நடத்தினதாம். சர் ஐசக் நியூட்டன் சொல்லுகிறார், உலகத்தின் சிறந்த புத்தகங்கள் எல்லாம் உயிர் பெற்று ஒரு மகாநாட்டிற்கு அழைக்கப்படும் என்றால், உலக புத்தகங்கள் எல்லாம் மகாநாட்டிற்கு அழைக்கப்பட்டால், பரிசுத்த வேதாகமம் அந்த மகாநாட்டின் அரங்கத்திற்குள் நுழைந்தவுடன் எல்லா புத்தகங்களும் அது முன்பாக கீழே விழுந்து விடுமா. யாரால் வருத்தப்பட்டால் சர் ஐசக் நியூட்டனிடம் போய் வருத்தப்படும். அவர் சொன்னது அது, நாம் சொல்லவில்லை. சரித்திர ரீதியான புத்தகம் பரிசுத்த வேதாகமம். சரித்திர ரீதியான பரிசுத்த வேதாகமத்தின் சான்றுகளை என்னால் அடுக்கிக் கொண்டே போக முடியும். நேபுகாத்நேச்சார் மன்னன் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்திலே ஒரு சிலையை கண்டான். அந்த சிலை பசும் பொன்னாய் இருந்தது. இதற்கு விளக்கம் என்னவென்று தானியேலை கேட்டான். தானியேல் சொன்னான், இது உம்முடைய ராஜ்யம் என்று சொன்னான். அந்த சிலையின் புயங்கள் வெள்ளியினால் இருந்தன. இது எது என்று கேட்டான். இது உமக்கு பிறகு எழும்ப போகிற ராஜ்யம் என்றான் தானியேல். என்ன இது? 2 புயங்கள், 2 வல்லரசுகள் உமக்கு பிறகு எழும்ப போகின்றன. தலை பொன்னாய் இருந்தது பாபிலோனிய சாம்ராஜ்யம், புயங்கள் வெள்ளியாய் இருந்தது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். அப்படியே எழும்பினது. அதனுடைய சிலையின் தொடைகள் வெண்கலமாய் இருந்தன. இது என்ன? அடுத்த சாம்ராஜ்யம். யார் இந்த சாம்ராஜ்யம்? கிரேக்க சாம்ராஜ்யம். வேதம் உலகத்தில் எந்த சரித்திர சாம்ராஜ்யங்கள் எழும்பும் என்று சொன்னதோ அந்த சாம்ராஜ்யங்கள் தான் எழும்பின. வெண்கலத்திற்கு ஒப்பான கிரேக்க சாம்ராஜ்யம் உலகத்தில் எழும்பினது. அலெக்சாண்டருக்கு முடிசூட்டு விழாவிலே கிரீடத்தை வைத்த போது வெண்கலத்தினால் தான் கிரீடத்தை வைத்துக் கொண்டான். வேதவசனத்திலே அலெக்சாண்டரை வெண்கலத்திற்கு தான் ஒப்பிட்டிருக்கிறார்.
வெண்கலத்திற்கு ஒப்பான கிரேக்க சாம்ராஜ்யம் எழும்பியது. கிரேக்க சாம்ராஜ்யத்திற்கு பிறகு யார் எழும்புவார்கள்? இரும்பை போன்ற ரோம சாம்ராஜ்யம் எழும்பும். சரித்திரம் படித்தவர்கள் இங்கு வீற்றிருப்பீர்கள். வேதவசனம் தெரிவித்தது பாபிலோனிய சாம்ராஜ்யம் எழும்பும் என்று. கிரேக்க மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் எழும்பும் என்று. கிரேக்க சாம்ராஜ்யம் எழும்பும் என்று. ரோம சாம்ராஜ்யம் எழும்பும் என்று சரித்திரம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. சரித்திரத்திலே வேதத்தின் வசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. மகா அலெக்சாண்டரை குறித்து சரித்திர புத்தகத்திலே தான் நான் படித்திருக்கிறேன். ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலும் மகா அலெக்சாண்டரை குறித்து நான் சரித்திர புத்தகத்தில் படித்த அலெக்சாண்டரை குறித்து என்னுடைய வேதாகமும் முன்னறிவித்திருக்கிறது என்பதை கண்டவுடனே நான் மகிழ்ந்து போனேன். என்னுடைய பெரிய மாபெரும் நம்பிக்கையை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறபடியா கிறிஸ்தவம் என்ற மாபெரும் பொக்கிஷத்தை, பரிசுத்த வேதாகம் என்ற மாபெரும் பொக்கிஷத்தை தேவன் நமக்கு கொடுத்தபடியா அலெக்சாண்டரை குறித்து வேதவசனம் எங்கே தெரிவிக்கிறது? பெல்ஷாத்சார் ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே தானியேலுக்கு ஒரு தரிசனம் காணப்பட்டதா. பாருங்கள், வேதவசனம் சொல்லுகிறது, பெல்ஷாத்சார் என்ற ராஜா ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்தில் தானியேலுக்கு ஒரு தரிசனம் காண்பிக்கப்பட்டது. எந்த ராஜா ஆளும்போது எத்தனாம் வருஷத்தில் தரிசனம்? அப்படிதான் வேதத்தின் சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. சரித்திரத்தின் சம்பவம் வரும்போது வருஷம், தேதி, ராஜாக்களின் பெயரோடு தெரிவிப்பது பரிசுத்த வேதாகமம். long ago என்ற கதைகள் இங்கு கிடையாது. so long ago nobody can ask how long ago என்ற கதைகள் இங்கு கிடையாது. எந்த ராஜா எந்த நாளில் ஆண்டான் என்பதை சொல்லுகிறது. எந்த இடத்திலே தரிசனம் கொடுக்கப்பட்டது என்பதையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தரிசனம் சூசான் அரண்மனையிலே தானியேல் இருந்த போது கிடைத்ததா. சூசான் அரண்மனை ஏதோ கற்பனை காவியத்தில் தோன்றிய ஒரு இடம் அல்ல. ரத்தினாபுரி, அழகாபுரி போன்ற சம்பவங்கள் வேதாகமத்தில் கிடையாது. இந்த சூசான் அரண்மனை உண்டா? நேற்று புதைபொருள் ஆராய்ச்சியின் மூலமாக சான்றளித்திருக்கிறேன். இன்று மாத்திரம் வந்தவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய கூட்டங்களுக்கு அனைவரும் வருகிறவர்கள் முதல் நாள் தொடக்கி கடைசி நாள் வருமாம் மட்டும் வர வேண்டும் என்று விரும்புகிறவன் தான். சிலர் கடைசி நாளுக்கு மாத்திரம் ஊழியக்காரரை பார்ப்பதற்காக வருவார்கள். அப்படிப்பட்டவர்கள் வரவே தேவையில்லை. ஏனென்றால் புரியாது உங்களுக்கு கடைசி நாள். தற்கால செய்திகள் இடி முழங்க நாளை மறுநாள் முழங்க போகின்றன. தானியேல் இந்த தரிசனத்திலே 2 ஆடுகளை காணுகிறான். ஒரு ஆட்டிற்கு 2 கொம்பு, இன்னொரு ஆட்டிற்கு 1 கம்பு. இந்த 2 ஆடுகளுக்கும் சண்டை வருகிறது. ஒரு கொம்புள்ள ஆடு 2 கொம்புள்ள ஆட்டை மிதித்து கொம்புகளை உடைத்து விடுகிறது. இதுதான் தரிசனம். உங்களுக்கு புரியாதது போல தானியேலுக்கும் தரிசனம் புரியவில்லை. உடனே காபிரியேல் தேவதூதன் வந்து சொல்லுகிறான், 2 கொம்புள்ள ஆடு என்ன தெரியுமா? மேதிய பெர்ஷிய வல்லரசு. 1 கொம்புள்ள ஆடு ஒன்று மூர்க்கமா எழும்பி வருகிறது. இது என்ன தெரியுமா? இதுதான் கிரேக்க தேசத்தின் ராஜா. இதுதான் எழும்ப போகிற கிரேக்க தேசம் என்ற வல்லரசு. தானியேல் இதை பார்த்துக் கொண்டிருந்த போது 1 கொம்புள்ள ஆடு 2 கொம்புள்ள ஆடை மிதித்து போட்டு விடுகிறது. தேவதூதன் சொல்லுகிறான் தானியேலுக்கு, இந்த சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யத்தை அழித்து விடும். நடந்தது என்ன? அப்படியே கிரேக்க சாம்ராஜ்யம் எழுப்பினது. மேதிய பெர்ஷிய வல்லரசை அழித்தது. கிரேக்க சாம்ராஜ்யம் உலகத்தில் ஆரம்பித்தது. ஏன் இந்த 1 கொம்பு உள்ள ஆடாக தானியேல் கண்டான்? கிரேக்க தேசத்தின் சின்னங்கள் எங்கேயாவது பார்த்திருப்பீர்கள் என்றால் பாருங்கள், ஆடுதான் கிரேக்க தேசத்திற்கு சின்னம். என் தேவன் தீர்க்க தரிசனத்தை உரைக்கும் போது இன்றைய சரித்திர நாள் குறிப்பின் படி உரைத்திருக்கிறார். 1 கொம்புள்ள ஆடாக அவன் எழும்பினான். வேதவசனம் சொல்லுகிறது, இந்த 1 கொம்புள்ள ஆடாக தோன்றினவன் இந்த தேசத்தின் 1ஆம் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கொம்புக்கு என்ன நடந்தது, இந்த கொம்பு யார் என்பதையும் வேதவசனம் தெரிவிக்கிறது. இந்த கொம்பு பலன் கொண்டிருக்கும் பொழுது இந்த கொம்பு திடீரென்று முறிந்து விடுகிறான். முறிந்தவுடனே 4 கொம்புகள் அங்கே எழும்புகின்றனவா. கவனித்துக் கொள்ளுங்கள், 1 கொம்பு அலெக்சாண்டரை குறிக்கிறது. அந்த 1 கொம்பு திடீரென்று முறிந்து போக 4 கொம்புகள் எழும்புகின்றனவா. என்ன இது? கிரேக்க தேசத்தின் 1ஆம் ராஜா பலன் கொண்டிருக்கையில் திடீரென்று முறிந்து விடுவான். அவனுக்கு பிறகு 4 கொம்புகள் எழும்பும். சரித்திரத்தில் நடந்ததா? வேதவசனம் காவியமா, கற்பனையா, கட்டுக்கதையா, புலவனின் மனதில் உண்டானதா, அல்லது உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்த தேவனுடைய இருதயத்தில் உருவான சரித்திரம்? 1 கொம்பு உடைந்து விட்டு 4 கொம்புகள் எழும்பின. இந்த 1 கொம்பு தான் கிரேக்க தேசத்தின் ராஜா என்று வேதவசனம் தெரிவிக்கிறது. திடீரென்று அது பலன் கொண்டிருக்கையில் அந்த கொம்பு உடைந்து விட்டதா. நடந்தது என்ன? அலெக்சாண்டர் தேசங்களை எல்லாம் ஜெயித்தவன், நாடுகளை எல்லாம் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்தவன் தனது 33வது வயதிலேயே வாழ்க்கையை வெறுத்து விட்டான். அவன் மரண தருவாயிலே அவனை போய் கேட்டார்கள், அலெக்சாண்டர் அவர்களே, உன்னுடைய மாபெரும் சாம்ராஜ்யத்தை யாருக்கு கொடுப்பது?
வேதவசனத்திலே தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவனுடைய சாம்ராஜ்யம் அவனுடையவர்கள் அல்லாதவர்களுக்கு கடந்து செல்லும் என்று தேவன் தெரிவித்திருக்கிறார். என்னையா சரித்திரத்தை நன்றாய் சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். அறிஞர்கள் பலர் வந்திருக்கிறீர்கள். நேற்று நான் சொன்ன புதைபொருள் ஆராய்ச்சிகளுக்கு பேரே புதைந்த சரித்திரம். Buried history is archaeology. What is prophecy? History written in advance is prophecy. சரித்திரம் முன்கூட்டி எழுதப்பட்டது தீர்க்கதரிசனம். இன்று நாளை நாளை மறுநாள் முழங்கப் போகிறது முன்கூட்டி எழுதப்பட்ட சரித்திரம். சரித்திரம் நடந்த பிறகு எழுதுகிறவர்கள் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள். சரித்திரம் நடைபெறுவதற்கு முன்னதாகவே எழுதுகிறவர் இந்த ஆண்டவர். அந்த ஆண்டவரை தான் நாம் தேவன் என்று பெற்றிருக்கிறோம். அந்த ஆண்டவரை தேவன் என்று பெற்ற இந்த ஜனத்தை காட்டிலும் வாக்கியமும் சீரை பெற்ற ஜனம் வேறு எதுவா இருக்க முடியும்? இந்த ஒரு கொம்பு முறிந்தவுடனே 4 கொம்புகள் எழும்பினவாம். அலெக்சாண்டர் மரம் வெறுத்து மரண தருவாயில இருக்கும்போது அவனை கேட்டவுடனே சொன்னானா, என்னுடைய ராஜ்யம் பலவானுக்கே கடந்து செல்ல வேண்டும். என்னுடைய ராஜ்யத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு அல்ல, என்னுடைய 4 தளபதிகளுக்கு பகுத்து விடுங்கள். அப்படியே அலெக்சாண்டர் மறித்தவுடனே அவனுடைய 3 மனைவிகள், 2 பிள்ளைகள், 1 தம்பி, அவனுடைய மனைவி, அலெக்சாண்டரை தாய் எல்லாருமே 15 வருடத்திற்குள்ளாய் மறித்து விட்டார்கள். அவருக்கு அலெக்சாண்டர் என்ற ஒரு கொம்பு முடிந்தவுடனே 4 தளபதிகளுக்கு கிரேக்க சாம்ராஜ்யம் பகுக்கப்பட்டது. வேதவசனம் சொன்னது கிரேக்க சாம்ராஜ்யம் 4ஆய் பகுக்கப்படும் என்று. அப்படியே பகுக்கப்பட்டது. லைசிமாக்கஸ், காசண்டர், செல்யூக்கஸ், டோலமி என்ற 4 பேருக்கு கிரேக்க சாம்ராஜ்யம் வேதத்தின் சரித்திரத்தின் படி பகுக்கப்பட்டது. உங்கள் சிந்தனை தூண்டத்தக்கதாக சொல்லுகிறேன். இந்த செல்யூக்கஸ் நிக்கேடார் தான் இந்தியா வரைக்கும் சண்டை போட்டு வந்தவன். 2ஆம் சந்திரகுப்த மௌரியருடன் போர் புரிந்து பூற்றவர். பின்னர் தன் மகளை நமது இந்திய அரசனுக்கு திருமணம் செய்து கொடுத்தவர். இந்த செல்யூக்கஸ் நிக்கேடார் தான் 4 கொம்பில் 1 கொம்பு என்று என்னுடைய வேதத்தின் தீர்க்க தரிசனம் எழுதி வைத்திருக்கிறது. இது 3ஆம் வகுப்பு சரித்திர பாடம். 3ஆம் வகுப்பு சரித்திர பாடத்தை 3000 வருடங்களுக்கு முன்னரே எழுதி வைத்திருப்பது என்னுடைய பரிசுத்த வேதாகமம். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா? அல்லேலூயா சொல்லி தேவனை ஸ்தோத்திரிப்போமா? இயேசு ராஜா வாழ்க என்று சொல்லி ஸ்தோத்திரிப்போமா? எல்லாருக்கும் விருப்பமான ஒன்று, இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தின் ராஜாவாகி அலெக்சாண்டரை வேதவசனம் தெரிவித்திருக்கிறதே. அலெக்சாண்டருக்கு இவனை குறித்து முன்னறிவிக்கப்பட்டது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? நான் வேதத்திலிருந்து சான்றுகளை எடுப்பேன், சரித்திரத்திலிருந்து சான்றுகளை எடுப்பேன். காரணம் 2மே ஒன்றுதான், வேதமும் சரித்திரம். காரணம், இந்த அலெக்சாண்டரை குறித்து வேதம் முன்னறிவித்தது அலெக்சாண்டருக்கு தெரிந்திருக்குமா? அலெக்சாண்டர் ராஜ்யங்களை எல்லாம் ஜெயித்துக் கொண்டு வரும்போது ஒரு சமயம் அவனுடைய சேனையானது எருசலேமை கைப்பற்றுவதற்காக எருசலேமுக்கு முன்பாக பாளையம் இறங்குகிறது. எருசலேமில் உள்ள இஸ்ரவேலர் எல்லாம் பயந்து நடுங்கி எருசலேமின் தேவாலயத்தில் பலியிட்டு தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்போது பிரதான ஆசாரியனாய் இருந்தவன் எருசலேமிலே ஜாடுவா என்பவன். இவன் யூதர்களை கூப்பிட்டு சொல்கிறான், நாளை நாம் நேரடியாக அலெக்சாண்டரை சந்திக்க போகிறோம் என்று சொல்லுகிறான். அடுத்த நாள் எருசலேமின் கதவுகளை திறக்கிறான். எல்லா யூதர்களையும் லேவியரையும் அழைத்துக் கொண்டு ஒரு பெரிய ஊர்வலமாக மகா அலெக்சாண்டரை சந்திக்க புறப்படுகிறார். மகா அலெக்சாண்டரை சந்திக்க இஸ்ரவேலின் லேவிய பரிவாரம் கடந்து செல்லுகிறது. அலெக்சாண்டர் தன்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறான். தூரத்திலே லேவியருடைய பரிவாரம் அந்த ஆரம்பரத்தோடு வந்து கொண்டிருக்கிறது. பார்த்து அலெக்சாண்டர் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்குகிறான். ஓடி போய் இஸ்ரவேலின் தேவனாகிய பிரதான ஆசாரியனை தழுவிக்கொள்ள அலெக்சாண்டர் ஓடுகிறான். போய் பார்த்தா அலெக்சாண்டர் ஓடி போய் அந்த பிரதான ஆசாரியனிடத்தில் நெருங்கும் போது பார்த்தா பிரதான ஆசாரியனாகிய ஜாடுவாவினுடைய தலையிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற பட்டயம் கட்டப்பட்டிருக்கிறது. இதை பார்த்த உடனே அலெக்சாண்டர் அதை அப்படியே தாழ விழுந்து பணிந்து கொள்ளுகிறான். உடனே அலெக்சாண்டரின் தளபதிகள் நினைக்கிறார்கள், அலெக்சாண்டருக்கு புத்தி பேதலித்து விட்டது என்று நினைக்கிறார்கள். அலெக்சாண்டர் ஜாடுவா என்ற பிரதான ஆசாரியனை கட்டிப்பிடித்துக் கொள்ளுகிறான். உடனே அலெக்சாண்டர் தன்னுடைய அரியணைக்கு வந்தவுடனே அவனுடைய தளபதிகள் கேட்கிறார்கள், ஏன் இந்த ஜாடுவாவை போய் நீ பிடித்துக் கொண்டார்? இவனை அல்லவா நாம் கைப்பற்ற வந்திருக்கிறோம் என்று சொல்லி. அப்போது அலெக்சாண்டர் சொன்னானா, எனக்கு புத்தி பேதலிக்கவில்லை. நான் மாசிடோனியாவில் இருந்து யுத்தத்தை ஆரம்பிப்பதற்காக காத்திருந்த போது ஆசியாவை எவ்வாறு பிடிப்பது என்று நான் நினைத்த போது என்னுடைய கனவிலே இதே ஜாடுவாவை நான் பார்த்தேன். இந்த ஜாடுவா இதே ரத்தாம்பர வஸ்திரம் அணிந்தவனாய் எனக்கு தோன்றினான். அவன் சொன்னான், நீ தான் அடுத்த சாம்ராஜ்யத்தை உலகத்தில் நிறுவுவாய், நீ ஜெயம் பெறுவாய், மேதி பெர்ஷிய வல்லரசை நீ அழிப்பாய், நீ தான் அடுத்த வல்லரசு என்று எனக்கு சொன்னான். நான் சொப்பனத்தில் கண்ட அதே
ஜாடுவாவை என் கண் முன்னதாக வர நான் கண்டவுடனே நான் அவனை போய் தழுவிக்கொண்டேன். மகா அலெக்சாண்டர் சொன்ன வார்த்தைகளை சொல்லுகிறேன், ஜனமே சிந்தியுங்கள். அவன் சொன்னானா, நான் ஜாடுவாவாகிய பிரதான ஆசாரியனை பணியவில்லை, இந்த ஜாடுவாவிற்கு பிரதான ஆசாரிய பட்டத்தை கொடுத்த இஸ்ரவேலின் தேவனைத்தான் நான் பணிந்து கொண்டேன், ஜாடுவாவையோ தழுவிக்கொண்டேன் என்று சொன்னானா. அன்பு சகோதரனே சகோதரியே, கிறிஸ்தவம் சரித்திர ரீதியானது. இதற்கு சான்று என்று கேட்கிற இதயங்களுக்கு பதில் சொல்லுகிறேன். சரித்திர உலகம் அறிந்த பிளேனியஸ் ஜோசிபஸ் தம்முடைய புத்தகத்தின் ஆன்டிக்விட்டிஸ் ஆஃப் தி ஜூஸ் என்ற இவ்வளவு பெரிய புத்தகத்தில் இந்த சம்பவத்தை குறித்திருக்கிறார். பிறகு நடந்தது என்ன தெரியுமா? ஜாடுவா அலெக்சாண்டரை அழைத்துக் கொண்டு எருசலேம் தேவாலயத்திற்கு கொண்டு சென்றானா. எருசலேம் தேவாலயத்தில் அலெக்சாண்டரை, மகா அலெக்சாண்டரை கொண்டு சென்று, அலெக்சாண்டர் அவர்களே, உங்களை குறித்து எங்கள் தீர்க்கதரிசி முன்னறிவித்திருக்கிறார். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே உன்னை குறித்து முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கொம்புள்ள ஆடாக எங்கள் தீர்க்கதரிசி கண்டது உண்மைதான், நீதான் அடுத்த வல்லரசை அமைப்பா என்று சொன்னவுடனே அலெக்சாண்டர் மகிழ்ந்து யூதருக்கு வரி விதிக்காமல், எருசலேமை அழிக்காமல், எருசலேம் தேவாலயத்தில் பலியிட்டு சென்றார் என்பது சரித்திரம். அன்பு சகோதரனே சகோதரியே, கிறிஸ்தவம் சரித்திர ரீதியானது. எத்தனை சரித்திர சான்றுகள் உனக்கு தேவை? பரிசுத்த வேதாகமம் சரித்திரம் என்பதற்கு நேரத்தின் கட்டுப்பாட்டில் ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் சொல்லுகிறேன். எசேக்கியா என்ற ராஜாவுக்கு எதிராக சனகரிப் என்ற ஒரு ராஜா யுத்தத்திற்கு எழும்பி வந்ததாக வேதவசனம் தெரிவிக்கிறது. வேதவசனத்தில் நடக்கிற இந்த சம்பவத்தை நடந்த சம்பவமாய் சொல்லப்பட்டிருக்கிற இதை குறித்து மிகவும் ருசிகரமான ஒரு தகவலை தெரிவிக்கிறது. இந்த சனகரிப்பை குறித்து தெரிந்து கொள்ளுங்கள். இவன் பாபிலோனில் இருந்து புறப்பட்டு சனகரிப்பின் ஆவிதான் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் யுத்தத்திற்கு நெருக்கிக் கொண்டிருக்கிறது. யுத்தம் எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த பாபிலோனில் இருந்து எழும்பினே அசுத்தாவியே காரணம். சனகரிப்பை தூண்டிவிட்டது, நேபுகாத்நேச்சாரை தூண்டிவிட்டது, இப்பொழுதும் தூண்டிவிடுகிறது. வெகு சீக்கிரத்திலே இதே பாபிலோனில் இருந்து அந்தி கிறிஸ்துவை தூண்டிவிடப் போகிறது. அதே ஆம், இந்த சனகரிப் என்பவன் எசேக்கியா என்ற ராஜாவுக்கு எதிராக புறப்பட்டு வந்தான். எசேக்கியாவை பிடிப்பதற்காக வந்த இந்த சனகரிப், வேதவசனம் சொல்லுகிறது, எசேக்கியா ராஜாவின் 14ஆம் வருஷத்திலே அசீரிய ராஜாவாகிய சனகரிப் எசேக்கியாவுக்கு எதிராக படையெடுத்து வந்தான் என்று வேதம் தெரிவிக்கிறது. சனகரிப் யூதாவின் பட்டினங்கள் பலவற்றை கைப்பற்றினான். கைப்பற்றின உடனே எசேக்கியா ராஜா அவனுக்கு கப்பம் செலுத்த ஒத்துக்கொள்ளுகிறான். எசேக்கியா ராஜா அனுப்பின கப்பத்தினால் திருப்தி அடையாத சனகரிப் எருசலேமை தாக்குவதற்காக அவனுடைய படைகள் எருசலேமை சுற்றி பாளையம் இறங்குகின்றன. இது வேத சரித்திரம், உலக சரித்திரம். சரித்திர சான்றுகள் வேண்டும் என்றால் என்னால் அதிகமாக உங்களுக்கு தர முடியும். சரித்திரம் அறிந்தவர்கள் புரிந்து கொள்வீர்கள். சனகரிப்பின் சேனை எருசலேமை சுற்றி பிடித்திருக்கிறது. எருசலேமை முற்றுகையிடப் போகிறது. இஸ்ரவேலில் 46 நகரங்களை நான் கைப்பற்றினேன் என்று சொல்லி சனகரிப் ஒரு குறிப்பு எழுதி வைத்திருக்கிறான். இது ஹெக்ஸகனல் கிளே பிரிசம் என்று கல்வெட்டாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள் ஒரு குறிப்பை. இஸ்ரவேலின் 46 நகரங்களை நான் கைப்பற்றினேன் என்று சனகரிப் எழுதியிருக்கிறான். ஆனா எருசலேமை குறித்து அவன் என்ன எழுதியிருக்கிறான் தெரியுமா? எசேக்கியா ராஜாவையோ அவனது நகரத்திலே நான் சிறைபிடிக்கப்பட்ட பறவை போல காவல் வைத்தேன். அவனது எருசலேம் நகரத்திலிருந்து வெளியே வந்தவர்களை உபத்திரவப்படுத்தினேன். அவனது எருசலேம் நகரை பலப்படுத்த அவன் உதவி பெற்றிருந்த அராபியர்கள் அவனை விட்டு ஓடிவிட்டனர். நான் எசேக்கியாவின் மேல் கப்பத்தை நியமித்தேன் என்று எசேக்கியா சனகரிப் ராஜா எழுதி வைத்திருக்கிறான். கவனிங்கள், இஸ்ரவேலின் 46 நகரங்களை கைப்பற்றினேன் என்று சொல்லுகிற சனகரிப் எருசலேமை கைப்பற்றினதாக சொல்லவில்லை, முற்றுகையிட்டான் என்று மாத்திரம் சொல்கிறார். கிறிஸ்தவர்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கும் பேசிக் கொண்டிருக்கிறேன். 46 நகரங்களை கைப்பற்றினேன் என்று கல்வெட்டு எழுதியிருக்கிறான். எருசலேமை முற்றுகையிட்டேன் என்று மாத்திரம் எழுதியிருக்கிறான். ஏன் சனகரிப் எருசலேமை கைப்பற்ற முடியவில்லை? வேத சரித்திரமும் உலக சரித்திரமும் தீர்க்க தரிசனமும் என்ன சொன்னது? இதனுடைய ரகசியம் என்ன விளக்கப் போகிறேன் கேள்வி. சனகரிப் எருசலேமை கைப்பற்றினதாக கல்வெட்டில் இல்லை. சனகரிப்பின் சேனை எருசலேமை சுற்றி பாளை இறங்கின உடனே எசேக்கியா ராஜா உடனே எருசலேம் தேவாலயத்தில் போய் தேவனுக்கு நேராக முறையிடுகிறான். சனகரிப்பின் ராணுவ தளபதியாகிய ரப்சாக்கே எருசலேமின் அலங்கத்தில் என்று சொல்லுகிறான், சரணடைந்து விடுங்கள், சனகரிப்பின் ராணுவம் வந்துவிட்டது, சரணடைந்து விடுங்கள் என்று சொல்லுகிறான். ஆனால் எசேக்கியா ராஜா தேவனை நோக்கி அபயமிட்ட உடனே அவர் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக தெரிவிக்கிறார்,
ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் தெரிவிக்கிறார். தம்முடைய தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவின் மூலமாக அவர் தெரிவித்து அனுப்புகிறார். இந்த சனகரிப் எருசலேமை அவன் தாக்க மாட்டான், ஒரு அம்பு கூட எருசலேமுக்குள் வராது, எருசலேமை சனகரிப் தாக்க மாட்டான், எருசலேமுக்குள் சனகரிப் நுழைவதில்லை என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக தெரிவிக்கிறார். தீர்க்கதரிசனம் இவ்வாறு சொல்லுகிறது. சரித்திரம் சனகரிப் எருசலேமை முற்றுகையிட்டான் என்று தெரிவிக்கிறது. ஆனால் நடந்தது என்ன? அப்படியே எருசலேம் சனகரிப்பினால் கைப்பற்றப்படவில்லை. சனகரிப் எருசலேமை தாக்கவில்லை, அவன் திரும்பி சென்று விட்டான். காரணம் என்ன? சனகரிப் ஏன் கடந்து போய்விட்டான் என்றால், அவன் முற்றுகையிட்டிருந்த அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு சனகரிப்பாகிய அசிரியனுடைய பாளையத்திலே ஒரே தூதன் 1,00,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது அவர்கள் எல்லாம் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள் என்று வேதவசனம் தெரிவிக்கிறது. 1,85,000 பேரும் சங்கரிக்கப்பட்டு விட்டார்கள். ஒரே ராத்திரியிலே சனகரிப் எருசலேமை பிடிக்க முடியவில்லை. காரணம் என்ன? தேவன் உரைத்தார், இந்த சனகரிப் எருசலேமுக்குள் நுழைவதில்லை என்று சொல்லி. ஏசாயா சொன்னான் நுழைவதில்லை என்று. கல்வெட்டு சொல்லுகிறது எருசலேமுக்குள் சனகரிப் நுழையவில்லை என்று சொல்லி. எருசலேமுக்குள் சனகரிப் நுழையவில்லை. நகரங்களை 26 நகரங்களை கைப்பற்றினவன் எருசலேமுக்குள் நுழையவில்லை. காரணம் என்ன? தேவன் சொன்னார் அவன் திரும்பி சென்று விடுவான் நினிவேக்கு என்று சொல்லி. அன்று இரவிலேயே கர்த்தருடைய தூதன் பாளையத்திற்குள் சென்று 1,85,000 போர் வீரர்களை சங்கரித்ததினாலே சனகரிப் புறப்பட்டு சென்று விட்டான். சரித்திரம் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை கண்டீர்கள். புதைபொருள் ஆராய்ச்சி குறிப்பு இப்பொழுது வருகிறது. ஒரே இரவிலே 1,85,000 பேர் சங்கரிக்கப்பட்டார்கள். இதற்கு ஆதாரம் உண்டா? கேட்கிறவர்களுக்கு பதில். சமீபத்திலே லாகிஸ் நகரத்திலே ஸ்டார்கே என்ற ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சி செய்தார். புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஸ்டார்கே என்ற நகரத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த போது ஒரு மாபெரும் கல்லறையை கண்டுபிடித்தார்கள். அந்த மாபெரும் கல்லறையிலே ஒரே அறையில் ஒரே இடத்தில் 2000 எலும்புக்கூடுகள் அடக்கம் பண்ணப்பட்டிருந்ததை கண்டுபிடித்தார்கள். ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்த போது இது சனகரிப்பின் காலத்தைச் சேர்ந்த சனகரிப்பினுடைய ராணுவ வீரர்களுடைய கல்லறை என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த 2000 எலும்புக்கூடுகளும் அவசரமாக அடக்கம் பண்ணப்பட்டிருக்கின்றன என்பதை கவனித்தார்கள். காரணம் என்ன, ஏன் என்று அவர்கள் வியந்த போது பரிசுத்த வேதாகமம் பதிலளிக்கிறது. அன்று ராத்திரியிலே 1,85,000 பேரை தேவதூதன் சங்கரித்தான் என்று சொல்லி புதைபொருள் ஆராய்ச்சி இன்றைக்கு பதில் கொடுத்து விட்டது. ஆராய்ச்சியாளர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 1,85,000 பேரும் சனகரிப்பின் ராணுவ வீரர்களாய் மரித்தவர்களாய் இருக்கலாம். அதனால்தான் இவர்களை அவசரமாக புதைத்து விட்டு சென்றிருக்கிறார். 1,85,000 பேர் செத்தால் மெதுவாகவா புதைப்பார்? அவசரமாகத்தான் புதைத்திருக்கிறார். ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்தை சொல்லுகிறேன். அவர்கள் சொன்னார்கள், கவனியுங்கள், அற்புதத்தின் தொடர்கதை அது. அற்புதம் கிறிஸ்தவம், அற்புதத்தின் மார்க்கம். அல்லேலூயா! அது அற்புதத்தின் மார்க்கம். அற்புதம் முடிவதில்லை, தொடர்கிறது. 1,85,000 போர் வீரர்களை அவசரமாக புதைத்து விட்டு சென்றார்களே. புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன தெரிவித்திருக்கிறார்கள் என்றால், ஆராய்ச்சி செய்த போது இந்த போர் வீரர்கள் எல்லாம் ஒரே இரவிலே திடீரென்று கொள்ளை நோயினால் மரித்திருக்கிறார்கள் என்று சொல்லி. கொள்ளை நோயினால் தான் மரித்திருக்கிறார்கள். தேவதூதன் சங்கரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், தேவதூதன் சங்கரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கொள்ளையினால் மரித்ததை ஒரே இரவிலே 1,85,000 பேருக்கு கொள்ளை நோயை அனுமதித்து தேவன் எதிரியின் பாளையத்தை சிதறடித்தார். அது மாத்திரமல்ல, அற்புதம், 1,85,000 பேரை எருசலேம் நகரத்தின் வாயிலே வாரிக்கொண்டு போன கொள்ளை நோய் எருசலேமுக்குள் நுழையாதது அற்புதத்திலும் அற்புதம். அல்லேலூயா! அல்லேலூயா! சனகரிப்பின் சேனையில் 1,85,000 பேர் கொள்ளை நோயினால் வாரிக்கொள்ளப்பட்டது அற்புதம். 1,85,000 பேரை வாரிக்கொண்ட கொள்ளை நோய் எருசலேமுக்குள் நுழையாதது அற்புதத்திலும் அற்புதம். என்னுடைய தேவனுடைய அற்புதங்களின் தொடர்கதை தான். இஸ்ரவேல் புத்திரருக்கு செங்கடல் பிரிந்தது அற்புதம். அதே செங்கடல் எகிப்தியரை அழித்து போட்டது அற்புதத்தில் அற்புதம். எத்தனை சாட்சிகள் தேவை? அழிக்க முடியும். சரித்திர பூர்வமானது பரிசுத்த வேதாகமம். சனகரிப் எருசலேமை கைப்பற்றவில்லை என்பதை
வேதவசனம் தெளிவாக முன்னறிவித்து விட்டது. சரித்திரத்தின்படியே புதைபொருள் ஆராய்ச்சி பதில் கொடுத்து விட்டது. பாபேல் கோபுரம் சம்பவம். பாபிலு என்ற இடத்திலே சினையார் என்ற தேசத்திலிருந்து ஒரு கோபுரம் எழும்பினது. இந்த கோபுரம் தேவனுக்கு எதிராக எழும்பினது. வேதவசனம் இதை குறித்து ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது. கவனியுங்கள் தேவ ஜனமே, இன்றைக்கு எழும்ப போகிற யுத்தமாக பேசப்படுகிறது. வெடிக்கலாம், வெடிக்காமல் போகலாம். ஆனால் இந்த யுத்தத்தின் ஆவி எழும்பி இருக்கிறதே சினேயார் தேசத்திலிருந்து எழும்பினது. இதற்குள்ள ஒப்புவமையை ஆவிக்குரியவர்கள் கண்டு கொள்ளட்டும். ஏனென்றால் மறுபடியும் இதே ஆவி எழும்ப போகிறது. சனகரிப்பை தூண்டிவிட்ட ஆவி, நேபுகாத்நேச்சாரை தூண்டிவிட்ட ஆவி, அந்தி கிறிஸ்துவை தூண்டிவிடப் போகிற ஆவி, அதுதான் இன்றைக்கு யுத்தத்தை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கு. கேளுங்கள், பாபேல் கோபுரத்திலிருந்து, பாபேல் என்ற இடத்திலிருந்து கோபுரத்தை கட்ட வேண்டும், தேவனுக்கு எதிராக எழும்ப வேண்டும் என்ற ஒரு திட்டம் வந்தது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் வானளாவக்கூடிய கோபுரம் கட்டப்பட்டதாக வேதவசனம் தெரிவிக்கிறது. இதை நிம்ராத் என்பவன் கட்டினான் என்று வேதவசனம் சொல்லும். இந்த நிம்ராதினாவி, சனகரிப்பினாவி, அந்தி கிறிஸ்துவினாவி, நேபுகாத்நேச்சாரினாவி தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிம்ராது தான் இந்த பெரிய இந்த பாபேல் கோபுரத்தை கட்டினதாக வேதவசனம் தெரிவிக்கிறது. இன்றைக்கு சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் பாபேல் கோபுரத்தை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார். இதற்கான சரித்திர தகவல்களை திரட்ட ஆரம்பித்தார்கள். வேதம் சொன்ன பாபேல் கோபுரம் கட்டப்பட்டதா? சரித்திரத்தை பேசுகிறேன். இப்போது ஹெரோடேட்டஸ் என்ற சரித்திர ஆராய்ச்சியாளர்கள், சரித்திரம் படித்த மாணவர்கள் கூட ஹெரோடேட்டஸ் உடைய பெயரை அறிந்திருப்பார்கள். நான் தவறவில்லை என்பதற்கு அவர்கள் சாட்சியாக முன்னதாக வைத்துவிட்டு பேசுகிறேன். அவர் சொல்லுகிறார், பாபேல் கோபுரம் 58 மில்லியன் சங்கங்களால் கட்டப்பட்டதாகவும், 6 லட்சம் ஆட்களால் அது கட்டப்பட்டதாகவும், 8 அடுக்குகளாக அது கட்டப்பட்டதாகவும், 288 அடி வரைக்கும் அது கட்டப்பட்டதாகவும், முதல் அடுக்கு 105 அடியும், இரண்டாவது அடுக்கு 57 அடியும், மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது, ஆறாவது அடுக்குகள் ஒவ்வொன்றும் 19 அடி 2 அகலம் உயரம் இருந்ததாகவும், இதற்கு மேல் 41 அடி உயரத்திற்கு மாதுக் என்ற தெய்வத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹெரோடேட்டஸ் தெரிவிக்கிறார், இதற்கு 800 தாலந்து தங்கம் பயன்படுத்தப்பட்டதாகவும், அதாவது சுமார் 240 மில்லியன் டாலர் மதிப்புள்ள தங்கம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும், இந்திய கணக்கில் சொன்னால் 288 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும், 42 வருடங்கள் கட்டப்பட்ட இந்த கோபுரம் கட்டி முடிக்கப்படும் முன் கைவிடப்பட்டதாகவும் ஹெரோடேட்டஸின் சரித்திர குறிப்பு தெரிவிக்கிறது. சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், பாபேல் என்ற இடத்திலே கோபுரம் கட்டப்பட்டது. 42 வருடங்கள் கட்டப்பட்ட இந்த கோபுரம் பிறகு அப்படியே கைவிடப்பட்டு விட்டது. ஏன் என்று தெரியவில்லை. ஏன் என்று தெரியாத ஆராய்ச்சியாளர்களே, எங்கள் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, தேவன் இறங்கி வந்து பாஷைகளை தாறுமாறாக்கினதினால் கோபுரம் கட்டுவதை அவர்கள் விட்டு விட்டார்கள் என்று. ஐயா, விஞ்ஞானம் எப்படி என்ற கேள்விக்கு பதில் கொடுக்கும்? ஏன் என்ற கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம். Science can tell you how, only my Bible can tell you why, brother. ஏன் என்ற கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடியது பரிசுத்த வேதாகமம். மொழிகளை ஆராய்ச்சி செய்கிறவர்களுக்கு பெயர் philologist என்பதாகும். இவர்கள் ஒருவர் ஆல்ஃபிரட் ரொபெட்டி என்பவர். பாபேல் கோபுரத்தில் தேவன் பாஷைகளை தாறுமாறாக்கின போது என்ன நடந்தது என்றால், பாஷைகளே அங்குதான் உருவாயின. அதுவரைக்கும் ஒரே பாஷை தான் உலகத்தில் இருந்தது. எல்லாரும் ஒரே பாஷை பேசினதினால் கோபுரத்தை எளிதில் கட்டினார்கள். ஆனால் எல்லாருடைய பாஷைகளை தேவன் அங்கு தோற்றுவிக்க பண்ணினதினால் ஒருவர் பேசுவது இன்னொருவருக்கு புரியாமல் போக பாபேல் கோபுரம் கட்டுவதை விட்டுவிட்டார்கள். மேக்ஸ் முல்லர் தெரிவிக்கிறார், மொழிகள் எல்லாம் ஒரே இடத்திலிருந்து ஒரே சமயத்தில் உருவாயின என்று சொல்லி. ஆல்ஃபிரட் ரொபெட்டி என்ற மொழி ஆராய்ச்சியாளர் philologist தெரிவிக்கிறார், உலகத்தின் மொழிகள் எல்லாம் ஒரே இடத்திலிருந்து ஒரே சமயத்தில் உருவாகி இருக்கிறது. எந்த மொழி எப்போது ஆரம்பித்தது என்பதை நமக்கு ஏற்ற மாதிரி நாம் நம்முடைய வசதிப்படி சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், உலகத்தின் மொழிகள் எல்லாம் ஒரே இடத்திலிருந்து ஒரே சமயத்தில் உருவாகி இருக்கின்றன. காரணம் எப்படி, ஏன் என்று தெரியவில்லை என்று சொல்லி. ஆனால் பரிசுத்த வேதாகமம் தெரிவிக்கிறது, பாஷைகள் பாபேல் கோபுர சம்பவத்திற்கு பிறகுதான் எழும்பின என்று சொல்லி. அதற்கு முன் ஒரே பாஷை தான் இருந்தது. என் தேவன் இறங்கி வந்து பாஷைகளை தாறுமாறாக்கிறதினால் தான் பாஷைகளே உண்டாயின.
ஏன் பாஷை ஒரே இடத்தில் உருவாயினது, ஏன் பாஷை ஒரே சமயத்தில் உருவாயினது என்று வியக்கின்ற பைலாலஜிஸ்டுகளே, ஏன் பாஷை ஒரே இடத்திலிருந்து உருவாயினது என்று கேட்கிற மொழி ஆராய்ச்சி வல்லுநர்களே, ஏன் என்ற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியது எங்கள் பரிசுத்த வேதாகமம் தான். ஏனென்றால் எங்கள் தேவன் பாஷைகளை தாறுமாறாக்கினார், இன்றைக்கு நவமானதாகவும் மாற்றி இருக்கிறார் அந்நிய பாஷை அடையாளத்தை. இந்த பாபேல் கோபுர சம்பவம் நடந்ததுதான். இதை புதைபொருள் ஆராய்ச்சியாளர்களும் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். இதற்கும் தேவையானதை நான் சொல்லத்தான் போகிறேன். பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட இடத்தில் புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்த போது சமீபத்திலே ஒரு கல்வெட்டு ஒன்றை கண்டுபிடித்தனர். கல்வெட்டின் குறிப்பை வாசிக்க போகிறேன். இந்த கோபுரத்தை கட்டுவது தேவனுடைய கோபத்தை தூண்டினது. எனவே தேவன் அவர்கள் கட்டினதை இடித்து போட்டார். அக்கோபுரத்தை கட்டினவர்களை பூமியின் மேல் சிதறி போக பண்ணினார். ஐயா, பரிசுத்த வேதாகமம் அல்ல, கல்வெட்டு குறிப்பு. எந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்டது? பாபேல் கோபுரம் இருந்த கட்டப்பட்ட இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு. அது மாத்திரமல்ல, இந்த பாபேல் கோபுரம் இருந்த இடத்திற்கு அருகிலே ஒரு பெரிய சமவெளியை கண்டுபிடித்தார்கள். இதுதான் தூரா என்ற சமவெளி என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்திருக்கிறார். இந்த தூரா சமவெளியிலே தான் போர்ச்சிலையை நிறுத்தினார் நேபுகாத்நேச்சார். எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டார். அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய 330 சதுர அடி உள்ள ஒரு பெரிய குழி ஒன்றும் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழி என்னவென்றால் பாபேல் கோபுரத்தை கட்டுவதற்கான செங்கற்களை சுடுவதற்காக மக்கள் பயன்படுத்தின சூளையின் குழியா இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார். பாபேல் கோபுர சம்பவம் உண்மையா? அலெக்சாண்டர் சரித்திரபூர்வமாக எழுதுவான் என்று சொன்னது உண்மையா? சனகரிப்பினால் எருசலேமை பிடிக்க முடியாமல் போனது உண்மையா? சனகரிப்பின் சேனையில் 1,85,000 பேர் ஓரிரவிலே சங்கரிக்கப்பட்டது உண்மையா? சரித்திரம் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இதே பாபிலோனிலிருந்து ஒரு இயக்கம் எழும்ப போகிறதாக வேதவசனம் தெரிவிக்கிறது. என்ன எழும்பினது என்று சொல்லி வேதம் சொல்வது உண்மை என்றால், வேதம் எழும்ப போவதாக சொல்ல போகிறதும் உண்மையாகத்தான் இருக்க போகிறது. இந்த பாபேல் கோபுரம் இருந்த இடத்திலிருந்து சகரியா 5:9 முதல் 11 வரையிலான வசனங்களிலே நான் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். 2 ஸ்திரீகளை கண்டேன். அவர்களுக்கு நாரையின் சட்டைகளை ஒத்த சட்டைகள் இருந்தன. அவர்கள் சட்டைகளில் காற்று இருந்தது. இவர்கள் மரக்காலை பூமிக்கும் வானத்துக்கு நடுவாய் தூக்கி கொண்டு போனார்கள். நான் என்னோடு பேசின தூதரை நோக்கி, இவர்கள் மரக்காலை எங்கே கொண்டு போகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் சினேயா தேசத்திலே அதற்கு ஒரு வீட்டை கட்டும்படி கொண்டு போகிறார்கள் என்று சொன்னார். எனவே சினேயா தேசத்திலே ஒரு வீடு கட்டப்படும். ஒரு மரக்காலை 2 ஸ்திரீகள் தூக்கி கொண்டு போனார்களா? மரக்காலை ஸ்திரீகள் தூக்கி கொண்டு போகிற அடையாளம் எது என்பதை அறிவியலாளர்கள் போய் வீட்டிலே கொஞ்சம் சிந்தியுங்கள். சிந்தனையை தான் தூண்ட பேசுது. இது எதை தெரிவிக்கிறது? நடைபெற போகிற, வெகு விரைவில் வரப்போகிற உலகத்தின் சர்வாதிகாரியாகிய அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை தெரிவிக்கிறது. இந்த அடையாளம் எது என்பதை நீங்கள் சிந்தித்தால் நீங்களே கண்டுகொள்ள முடியும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்தவம் சரித்திர ரீதியான சனகரிப்பின் ராணுவத்தில் ஏற்பட்ட அழிவை வேதவசனம் முன்னறிவித்திருக்கிறது. கிரேக்க சாம்ராஜ்யத்தின் அலெக்சாண்டருக்கு பிறகு யார் எழும்புவார்கள் என்பதை வேதவசனம் முன்னறிவித்திருக்கிறது. அவனது மகன்கள் அவனுடைய ராஜ்யத்தை பிடிக்க மாட்டார்கள் என்று வேதம் முன்னறிவித்தது. கிரேக்க சாம்ராஜ்ய மேதிய பெர்ஷிய வல்லரசை அழித்துவிடும் என்று சொல்லி வேதம் முன்னறிவித்தது. சரித்திரம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வேதாகமத்தின் சம்பவங்கள் எல்லாம் சரித்திரம், சரித்திரம், சரித்திரம். ஒன்று முன்னெழுதப்பட்ட சரித்திரம், அல்லது சரித்திரம் சம்பவம் நடந்த போது எழுதப்பட்ட சரித்திரம். நான் சொன்னேன், முன்னெழுதப்பட்ட சரித்திரம் தான் தீர்க்க தரிசனம் என்று சொல்லி. நாளை தீர்க்க தரிசன சான்றுகளை அடுக்க போகிறேன். முன்னெழுதப்பட்ட சரித்திரம் அல்லது அதே சமயத்தில் எழுதப்பட்ட சரித்திரம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சரித்திரபூர்வமானவர். பரிசுத்த வேதாகமத்தின் சம்பவங்கள் சரித்திரபூர்வமானவை. சிந்தியுங்கள், கவனியுங்கள், கேளுங்கள். பரிசுத்த வேதாகமம் சரித்திரபூர்வமானது என்றார். பரிசுத்த வேதாகமத்தின் சம்பவங்கள் சரித்திரத்திலே உரைக்கப்பட்டிருக்கும் என்றார். பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள சரித்திர குறிப்புகள் சரியானவை என்றார். பரிசுத்த வேதாகமம் உண்மையானது. பரிசுத்த வேதாகமம் உண்மையானது என்றார் நீங்களும் நானும் பின்பற்றுகிற கிறிஸ்தவம் உண்மையானது. கிறிஸ்தவம் உண்மை என்றார் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து சரித்திரபூர்வமானவரா என்ற கேள்வியோடு செய்தியை தொடர்ந்து நான் முடிக்கப் போகிறேன்.
இந்த உலகின் வழக்கில் இன்றைக்கு கேட்கிறார்கள் இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவர். என் அன்பு சகோதரனே சகோதரி, சரித்திர பூர்வமான இயேசு கிறிஸ்துவுக்கு பதில் கொடுக்கத்தான் வேண்டும். உலகின் வழக்கில் வருடங்களை பிரிக்க உபயோகப்படுத்தப்படுகிற கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்ற சொற்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவர் என்பதற்கு முக்கிய சான்றாகும். இன்றைக்கு உலகத்தின் சரித்திரத்தையே இரு கூறாக பிரித்தவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலகத்தை எந்த ராஜா ஆண்டால் சரி, எந்த மந்திரி ஆண்டாலும் சரி, எந்த பெரிய அரசியல் தலைவர்கள் ஆண்டாலும் சரி, அவர்கள் இயேசுவுக்கு முன்னாண்டார்களா பின்னாண்டார்களா என்றுதான் உலகம் கூறுகிறது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவர். 1991 வருடம் என்று நாம் ஒவ்வொருவருக்கும் புது வருட வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன தெரியுமா? அது இயேசு கிறிஸ்து தோன்றி 1991 வருடங்கள் என்பதுதான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து சரித்திர நாயகன். அவருடைய பிறப்பு சரித்திர பூர்வமானது, அவருடைய மரணம் சரித்திர பூர்வமானது, அவருடைய உயிர்த்தெழுதல் சரித்திர பூர்வமானது. அவர் திரும்ப வரப்போவதும் சரித்திரத்தில் எழுதப்பட போகிறது என்று சொல்லுகிறார். சரித்திர பூர்வமாய் வாழ்ந்தவர், ஊழியம் செய்தவர், பிறந்தவர், வாழ்ந்தவர், ஊழியம் செய்தவர், அற்புதம் செய்தவர், மரித்தவர், சரித்திர பூர்வமாய் உயிர்த்தெழுந்தவர், சரித்திர பூர்வமாய் இந்த உலகத்திற்கு திரும்ப வர போகிறவர். சான்றுகளை கேட்க போகிறீர்கள். என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா என்பது உலக அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற கலைக்களஞ்சியம். இதனுடைய 20வது பதிப்பு சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவர் என்று. இந்த கலைக்களஞ்சியம் சொல்லுகிறது 20வது இந்த பதிப்பு நூலகங்களில் இருந்தால் எடுத்து போய் வாசித்து எண்ணி பாருங்கள். The 20th edition of the Encyclopedia Britannica has devoted 20,000 words to explain and to tell the world about my Lord Jesus. என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உலகத்தின் அறிஞர்களுக்கு விவரிக்க என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவின் 20வது பதிப்பு 20,000 வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறது. அலெக்சாண்டருக்கல்ல, ஜூலியஸ் சீசருக்கல்ல, நெப்போலியன் போனபார்ட்டுக்கல்ல, கன்ஃபியூஷியஸுக்கல்ல. நேரத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை. மற்றவர்கள் பெயரை சொல்லுங்கள். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விவரிக்க 20,000 வார்த்தைகளை என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா தெரிவித்திருக்கிறது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுது தோன்றினார்? வேதவசனம் சொல்லுகிறது அகஸ்டஸ் சீசர் காலத்திலே தோன்றினார். வேதவசனத்திலே அகுஸ்துராயன் என்று அகஸ்டஸ் சீசர் அழைக்கப்படுகிறார். ஏன் தெரியுமா அகஸ்துராயன் காலத்திலே இயேசு கிறிஸ்து தோன்றினார்? கவனியுங்கள் என் அன்பு சகோதரனே, தேவன் உலகத்திலே இடைப்பட்டது சரித்திர பூர்வமான ஒரு காரியம். என் ஆண்டவர் ஏதோ காவியத்தில் கற்பனையில் தோன்றிவிடவில்லை, சரித்திர பூர்வமாய் தோன்றினார். அவர் முன்னதாக உலகத்தில் வந்தது சரித்திரம், இரண்டாவதாக வரப்போவதும் சரித்திரம். சரித்திர பூர்வமான இடத்திலே முதலாவது வந்தார், சரித்திர பூர்வமான இடத்திலே நான் இரண்டாவது வரப்போகிறார். சான்றுகளை நாளை சொல்லுகிறேன். சரித்திர பூர்வமான பெத்லகேமிலே அவர் முதல் முறையாக வந்தார், சரித்திர பூர்வமான எருசலேமிலே இரண்டாவது முறையாக வரப்போகிறார். கவனியுங்கள், அகஸ்டஸ் சீசர் காலத்திலே ஏன் இயேசு தோன்றினார்? ஒரு மனிதன் சரித்திர பூர்வமானவன் என்றால் அவனுடைய பெயர் சென்சஸிலே எழுதப்பட வேண்டும். யாருடைய பெயர் சென்சஸில் இருக்கிறதோ அவன் சரித்திர பூர்வமானவன். யாருமே இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவர் அல்ல, ஒரு காவிய தலைவர் என்று சொல்லிவிட முடியாதபடி இயேசு கிறிஸ்து எப்பொழுது உலகத்தில் அவதரித்தார் தெரியுமா? உலகத்தின் முதல் சென்சஸ் எடுக்கப்பட்ட பொழுதுதான் அவர் அவதரித்தார். முதல் சென்சஸின் போதுதான் அவர் அவதரித்தார். முதல் சென்சஸ் எடுக்கப்பட்ட போது அவர் அவதரித்தார். அவர் அவதரிக்கும் போது உலக சென்சஸ் எடுக்கப்பட்டது. எப்படி ஐயா சரித்திரத்தை எழுத முடியும்? சரித்திர நாயகனாகிய ஆண்டவரால் அது முடியும். ஆகையால் தான் சரித்திரத்திலே அவர் பெயர் சேர்க்கப்பட்டது. அவருடைய பிறப்பு சரித்திர பூர்வமானது. அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தார். அதற்கும் சான்றுகள் உண்டு. இக்னேஷியஸ் தெரிவிக்கிறார், எபிஸ்டல் டு தி எபிசியன்ஸ் என்ற புத்தகத்திலே இயேசு கிறிஸ்து கன்னிகைக்கு மகனாய் பிறந்தார். 125ஆம் ஆண்டிலே வாழ்ந்த ஆர்டசிஸ் என்பவர் தெரிவிக்கிறார், இயேசு கிறிஸ்து கன்னிகைக்கு மகனாய் பிறந்தார். இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தார், ஊழியம் செய்தார். சரித்திர சான்று உண்டா சொல்லுகிறேன். நேற்று ஒரு ஜூலியன் என்ற ரோம பேரரசனை குறித்து சொன்னேன், கிறிஸ்தவத்திற்கு விரோதமானவன். அவன் எழுதிய குறிப்பை வாசிக்கிறேன். ஜூலியன் சொல்லுகிறான், 300 வருடங்களுக்கு முன் இயேசு என்ற ஒருவர் வாழ்ந்தார். அவர் பெத்சாய்தா கிராமங்களில் சப்பானிகளை நடக்க செய்தார், குருடர்களை காண செய்தார், பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கினார். இதை தவிர மகத்தான ஒன்றையும் இயேசு செய்து விடவில்லை. இந்த குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிற விதத்திலேயே இந்த குறிப்பை எழுதினவன் கிறிஸ்தவத்திற்கு எதிரானவன் என்பது தெரிகிறது. ஆனால் அவனே சொல்லுகிறான், ஜூலியன் குருடர்களை காண செய்தார், பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கினார், சப்பானிகளை நடக்க செய்தார். எதிரிகளினாலும் சாட்சி பெற்றவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
அவர் பிறந்தது சரித்திரம். அவர் கன்னிகைக்கு மகனாய் பிறந்தது சரித்திரம். அவர் அற்புதம் செய்தது சரித்திரம். கிறிஸ்தவ மாற்றம் சரித்திரமா? சின்ன ஆசியாவிலிருந்து பித்தினியா நாட்டைச் சேர்ந்த கவர்னராக இருந்தவர் பிளைனி என்பவர் எழுதின ராஜான் மன்னனுக்கு எழுதின கடிதத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்தவ மாற்றத்தைச் சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் சிறுவர்களையும் நான் கொலை செய்கிறேன். இவ்வாறு கொலை செய்பவர்களுடைய தொகை மிகவும் அதிகமாக இருக்கிறது. 112ஆம் ஆண்டின் கடிதத்தை வாசிக்கிறேன். இவர்கள் எல்லாரையும் கொலை செய்வதா என்று எனக்கு தெரியவில்லை. சரித்திர கடிதம். கிறிஸ்தவர்களாகிய இவர்களை ராஜான் மன்னனாகிய உம்முடைய சிலையை வணங்கும்படியும் இயேசு கிறிஸ்துவை சபிக்கும்படியும் நான் கட்டளையிட்டுள்ளேன். எந்த ஒரு உண்மையான கிறிஸ்தவனும் இயேசு கிறிஸ்துவை சபிப்பதே இல்லை. ஆமென். இந்த கிறிஸ்தவர்கள் செய்கின்ற குற்றம் என்னவென்றால், கிறிஸ்தவர்களின் குற்றத்தை கிறிஸ்தவர்களை கவனியுங்கள். இந்த கிறிஸ்தவர்கள் செய்கின்ற குற்றம் என்னவென்றால், ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட நாளிலே அதிகாலையில் ஓரிடத்தில் இவர்கள் கூடி இயேசு கிறிஸ்துவை துதிக்கும் பாடல்களை மாறி மாறி பாடி தாங்கள் இனி எந்த குற்றமும் செய்வதில்லை என்றும் ஒழுக்கக்கேடான காரியங்களையோ விசுவாச துரோகமான காரியங்களையோ செய்வதில்லை என்றும் உறுதி எடுத்துக் கொள்வதே இவர்கள் செய்கிற குற்றமா? அவ்வப்போது இடிமுழக்க கூட்டங்கள் நடத்துவதும் இவர்கள் செய்கிற குற்றமா? இதுதான் கிறிஸ்தவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிற சரித்திர குறிப்பு. கவனியுங்கள். சரித்திரம் உண்மையானது என்பதற்கு சான்றுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்தவம் உண்மையானது என்பதற்கான சான்றுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் சான்றுகள் தேவையா? கவனியுங்கள். இவர்கள் ஒரு குற்றம் செய்வதில்லை என்று பிரதிஜை எடுத்துக் கொள்ளுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவம் சரித்திர பூர்வமானது. அது மாத்திரமல்ல, இன்னொரு சரித்திர குறிப்பை வாசிக்கிறேன். நீரோ மன்னன் காலத்தில் 112ஆம் ஆண்டில் கொர்னேலியஸ் டாசிட்டஸ் எழுதியிருக்கிறார். கிறிஸ்தவம் உண்மையா சரித்திர பூர்வமானதா? நீரோ மன்னன் காலத்தில் ரோமாபுரியின் தீ விபத்திற்கு காரணமானவர்கள் என்று கிறிஸ்தவர்கள் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார்கள். இந்த கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை தற்காலிகமாக தடுக்கப்பட்டிருந்தும் மீண்டும் அது யூதேயாவில் மாத்திரமல்ல ரோமாபுரியில் தலை தூக்க ஆரம்பித்து விட்டது. நீரோ மன்னன் தாங்கள் கிறிஸ்தவ விசுவாசிகள் என்று ஒத்துக்கொண்டவர்களை முதலில் கைது செய்தான். அவர்கள் கொடுத்த தகவல்களின் பேரில் மற்ற கிறிஸ்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ரோமாபுரியின் தீ விபத்திற்கு காரணமானவர்கள் என்று அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டார்கள். அவர்களை கொல்லும் போது விரோதமான சித்திரவதைக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டார்கள். காட்டு மிருகங்களின் தோள்கள் கிறிஸ்தவர்களுக்கு போர்த்தப்பட்டு நாய்களால் வேட்டையாடப்படுவதற்கு போடப்பட்டார்கள். இரவிலே நீரோ மன்னனின் தோட்டத்தில் எரியும் விளக்குகளாக ஸ்தம்பங்களில் கட்டப்பட்டு கிறிஸ்தவர்கள் கொளுத்தப்பட்டார்கள். இந்த சித்திரவதைக்கு தனது தோட்டத்தை நீரோ மன்னன் திறந்து வைத்தான். இந்த கிறிஸ்தவர்களின் தலைவரான கிறிஸ்டஸ் என்பவர் பிலாத்துவின் நாட்களில் கொலை செய்யப்பட்டார். கவனியுங்கள். இவ்வளவு கொடிய உபத்திரவத்திற்கு பிறகும் கிறிஸ்தவ மார்க்கத்தை அழிக்க முடியவில்லை. உபத்திரவத்தின் குகையிலே பாசறையிலே வளர்ந்தவர்கள் கிறிஸ்தவ பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரவத்தின் பாசறையிலே வளர்ந்தவர்கள் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவ மார்க்கம், கிறிஸ்தவத்தின் தலைவருடைய மரணம் சரித்திர பூர்வமானது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் சரித்திர பூர்வம். அவருடைய பிறப்பு சரித்திர பூர்வமானது. அவருடைய அற்புதங்கள் சரித்திர பூர்வமானது. அவருடைய மார்க்கம் சரித்திர பூர்வமானது. அவருடைய மரணம் சரித்திர பூர்வமானதா? வாசிக்கிறேன். டால்முடிலே நான் சரித்திர குறிப்பை யூதர்களுடைய டால்முடில் இருந்து வாசிக்கிறேன். பஸ்கா பண்டிகைக்கு முந்தின நாளில் நாசரேத்தைச் சேர்ந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அவர் தமது மாயத்தைகளினாலே இஸ்ரவேலரை வஞ்சித்துக் கொண்டிருந்தார் என்பதற்காக அவர் கொலை செய்யப்படுவார் என்று 40 நாட்களாக நாங்கள் எச்சரிப்பு கொடுத்தோம். அவரை காப்பாற்ற அவரை அறிந்தவர்கள் முன் வருமாறு அறிவித்திருந்தோம். ஆனால் யாரும் வரவில்லை. ஆகவே பஸ்கா பண்டிகைக்கு முந்தின நாள் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஐயா அம்மா, இயேசு உலகத்தில் பிறந்தார் என்று சரித்திரம் சாட்சி சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து கன்னிகைக்கு பிறந்தார் என்று வேதம் மாத்திரம் அல்ல, சரித்திரம் சொல்லுகிறது. உலகத்தின் முதல் சென்சஸ் சொல்லுகிறது இயேசு உலகத்தில் பிறந்தார் என்று. இயேசு அற்புதங்களை செய்தார் என்று கிறிஸ்தவர்களை கொன்று குவித்த ஜூலியன் குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார். அவரால் ஸ்தாபிக்கப்பட்ட கிறிஸ்தவ மார்க்கம் நன்மை செய்கிறவர்களாய் பாவம் செய்யாதவர்களாய் மனிதர்களை மாற்றுகிறதாய் இருந்தது என்று சொல்லி சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என்பதற்கு இந்த வேதத்தின் சாட்சிக்கு சரித்திரம் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சான்று வேண்டுமா சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு தொங்கும் போது ஒரு பெரிய காரிருள் சூழ்ந்ததாய், அந்தகாரம் சூழ்ந்ததாய் வேதவசனம் தெரிவிக்கிறது. கவனிங்கள். வேதத்தில் ஒரே ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டது, சரித்திர பூர்வமானதா. ஒரு பெரிய அந்தகாரம் சூழ்ந்தது என்று வேதம் தெரிவிக்கிறது. சுவிசேஷங்கள், பெரிய கல்வறிவு இல்லாத சுவிசேஷங்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிற போது அந்தகாரம் சூழ்ந்தது.
உண்மையா? தாலஸ் என்ற கிறிஸ்தவர் அல்லாத சரித்திர ஆராய்ச்சி. நான் எடுக்கிற சான்றுகள் எல்லாம் கிறிஸ்தவத்திற்கு விரோதமாய் கிறிஸ்தவத்திற்கு வெளியே இருந்தவர்களுடைய சான்றுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தாலஸ் சொல்லுகிறார் தன்னுடைய 3வது சரித்திர புத்தகத்திலே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் போது ஒரு பெரிய அந்தகாரம் பூமியை சூழ்ந்தது. ஐயா, சுவிசேஷங்கள் குறிப்பிட்ட அந்தகாரத்திற்கு சரித்திரம் சான்று பகிர்கிறது. இன்னும் விளக்க விரும்புகிறேன். இந்த தாலஸ் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அந்தகாரம் சூழ்ந்தது உண்மை, ஆனால் அது ஏன் தெரியுமா ஏற்பட்டது? இயேசு சிலுவையில் அறையப்பட்டதினால் அல்ல, அது சூரிய கிரகணத்தினால் ஏற்பட்டது. இவர் கிறிஸ்தவர் அல்லாதவர், எனவே எழுதியிருக்கிறார். சரி, இதற்கு விளக்கம் தரப்போகிறோம் நாம் இப்போ. இயேசு கிறிஸ்து எப்போது சிலுவையில் அறையப்பட்டார்? பஸ்கா பண்டிகை நாட்களில் சிலுவையில் அறையப்பட்டார் என்று வேதம், சரித்திரம் எல்லாம் சொல்லுகிறது. அப்படி என்றால் பஸ்கா பண்டிகை எப்பொழுது கொண்டாடப்படும்? பௌர்ணமி நாட்களில் கொண்டாடப்படும். பௌர்ணமி நாட்களில் சூரிய கிரகணம் தோன்றாது என்பது வானவியல் அறிஞர்களாக எல்லாருக்கும் தெரியும். சரித்திர ஆசிரியருக்கு தெரியவில்லை. சரித்திர ஆசிரியருக்கு சரித்திரம் தான் தெரியும். பரிசுத்த வேதாகமத்தை கரங்களில் பிடித்தவர்களுக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் தோன்றினது உண்மை, கன்னிகைக்கு மகனாய் பிறந்தது உண்மை, அற்புதங்கள் செய்தது உண்மை, அந்தகாரம் சூழ்ந்தது உண்மை. மனுமக்களுக்கான், உனக்கான், எனக்கான் பிதாவானவர் தம்முடைய குமாரனை சிலுவையிலே மரிக்க ஒப்புக் கொடுத்த அந்த ஒரு நேரம், தேவன் தன்னுடைய மகனை விட்ட அந்த நேரம், அந்தகாரம் உலகம் முழுவதும் சூழ்ந்ததற்கு சரித்திரம் சான்று பகருகிறது. ஐயா, சரித்திரம் சான்று பகருகிறது. அம்மா, நீ அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படிக்கா. சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் எதற்கு எழுதினார்கள் என்றால், ஒருவேளை சரித்திர குறிப்பாக மாத்திரம் அல்ல, இந்த 20ஆம் நூற்றாண்டின் சரித்திர அறிஞர்களும் சரித்திரம் படித்தவர்களும் கல்வி ஞானிகளும் மேதைகளும் ஒருவேளை அதிகம் படித்து விட்டோம் என்பதனால இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விட்டுவிடக் கூடாது என்பதற்காக என் தேவன் சரித்திர ஞானிகளும் தம்முடைய தெய்வீகத்தை எழுதி வைக்கும்படி செய்து வைத்திருக்கிறார். அன்பு சகோதரன், நீ வாசிக்கிற சரித்திர புத்தகம் இயேசுவே ஆண்டவர் என்று உனக்கு சாட்சி கொடுக்கும். பல்கலைக்கழகத்தின் சரித்திர கூடங்கள் இயேசு தேவன் என்று சாட்சி பகிர்கின்றன. உங்கள் படிப்பிற்கு பின்னால் நீங்கள் போட்டுக் கொள்ளுகிற பட்டங்கள் கூட அதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சிலருக்கு பின்னால் இருப்பது எதுவென்று தெரிவதில்லை. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது உண்மை, மரித்தது உண்மை, உயிர்த்தெழுந்தது உண்மையா? புரூக் வெஸ்ட்காட் என்ற சரித்திர ஆராய்ச்சியாளருடைய குறிப்பை நான் வாசிக்கப் போகிறேன். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கான எல்லா ஆதாரங்களையும் நிறுத்தி பார்த்தால், இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து புரூக் வெஸ்ட்காட் சொல்லுகிறார், உலகத்தின் சரித்திரத்தில் வேறு எந்த நிகழ்ச்சியும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை போல ஆதாரபூர்வமானதாக நிரூபிக்கப்பட்டதில்லை என்று சொன்னால் மிகையாகாது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை போல வேறு எந்த நிகழ்ச்சியும் ஆதாரபூர்வமானதாக நிரூபிக்கப்பட்டதில்லை என்று சொன்னால் மிகையாகாது என்று புரூக் வெஸ்ட்காட் தெரிவிக்கிறார். ப்ரொஃபசர் தாமஸ் ஆர்னோல்டை குறித்து படித்தவர்கள் இருப்பார்கள் நிச்சயம் என்று நம்புகிறேன். ஹிஸ்டரி ஆஃப் ரோம் என்ற மாபெரும் சரித்திர புத்தகத்தை எழுதினவர் அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்குமான ஆதாரங்கள் போதுமானவையாக இருக்கின்றன. சிறப்பான ஆதாரங்கள், சிறப்பில்லா ஆதாரங்கள் என்ற ஆதாரத்தை வைத்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கான ஆதாரங்கள் சிறப்பான ஆதாரங்கள் என்ற வகையை சேர்ந்ததாகவே இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சியாளர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து துல்லியமாக ஆராய்ச்சி செய்து கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். நானும் இவர்களை ஆராய்ந்து வருகிறேன். மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்ப வைப்பதற்காக நான் இதை செய்யவில்லை. நான் என்னை திருப்திப்படுத்திக் கொள்ளவே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை ஆராய்ச்சி செய்தேன். அவர் சொல்லுகிறார், அவர்கள் மேலும் உலகத்தின் பல சரித்திர குறிப்புகளை நான் பல வருட காலமாக ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகிறேன். நான் சொல்லவில்லை ஐயா, சரித்திர ஆராய்ச்சியாளர் ஹிஸ்டரி ஆஃப் ரோம் புத்தகத்தை எழுதிய தாமஸ் ஆர்னால்ட் அவர்கள் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், ஒன்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை போன்ற உலகத்தில் எந்த சரித்திர சம்பவமும் அவ்வளவு துல்லியமாக ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டதே இல்லை, இல்லை, இல்லை. அல்லேலூயா. என் ஆண்டவர் வாழ்ந்தது உண்மை, மரித்தது உண்மை, உயிர்த்தெழுந்தது உண்மை, அவர் திரும்ப வரப்போவது. அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து வந்தது சரித்திரம், திரும்ப வரப்போவதும் சரித்திரம். அவர் எங்கே பிறப்பார் என்று முன்னறிவித்ததோ நாளை சொல்லுகிறேன், அதே இடத்தில் அவர் பிறந்தார். அவர் எங்கே வருவார் என்று சொன்னாரோ அதே இடத்தில் அவர் வரப்போவார். முதல் முறை வரும்போது எங்கே வருவேன் என்று அவர் சொன்னது நடந்தது என்றார். இரண்டாவது முறை அவர் எங்கே வருவேன் என்று சொன்னாரோ அங்குதான் வரப்போகிறார். அவர் வரப்போகிறார்.
அதற்கு ஒரே ஒரு ஆதாரத்தை சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். கவனிங்கள், இயேசு தம்முடைய வருகைக்கு ஒரு அடையாளத்தை சொன்னார். நோவாவின் ஜலப்பிரளயத்தை சொன்னார். இயேசு சொன்னார், நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேசத்தின் ஜனமே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த செய்தி யாரோ ஒரு படித்த மேலை உனக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஏதோ வேலை இல்லாதவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டாம், நினைக்க வேண்டாம். இந்த செய்தியோடு கலந்து வருகிற பரிசுத்தாவியானவரின் குரல், இது தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது என்பது உன்னுக்குள் இருக்கிற இருதயமே உனக்கு சாட்சி கொடுக்கும். ஆகையால் தான் நாங்கள் பாடினோம், உன் இருதயம் உனக்கு சொல்லும் இயேசுவே தேவன் என்று. உன் இருதயமே உனக்கு சொல்லும் என்று. சகோதரனே, என் ஆண்டவராக இயேசு சொன்னார், நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்று சொல்லி, நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் வரும்பொழுது அதுவரைக்கும் அவர்கள் பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள், விற்றார்கள், கட்டினார்கள், நட்டார்கள், எல்லாரையும் ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போய்விட்டது. மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். உலகம் முழுவதும் ஜலப்பிரளயம் சம்பவித்தது. இந்த ஜலப்பிரளயம் சம்பவித்ததற்கான பல சான்றுகளை என்னால் சொல்ல முடியுமானால் ஒரு குறிப்பை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த நோவாவின் ஜலப்பிரளயம் சம்பவித்த போது இவன் செய்த இந்த நோவாவின் பேழை அரராத் மலையிலே நின்றதாக வேதவசனம் தெரிவிக்கிறது. கடந்த 1833ஆம் ஆண்டிலே புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் நோவாவின் பேழையை தேடி அரராத் மலைக்கு சென்றார்கள். நோவாவின் பேழை அரராத் மலையிலே தாங்கள் பார்த்ததற்கான தகவல்களை கொண்டு வந்தார்கள். இந்த செய்திகள் நியூ ஏடன், ஸ்டார் ஸ்ட்ரைப்ஸ், லைவ், இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய நம்முடைய தேசத்து பத்திரிகைகள், தினமணி பத்திரிகைகளிலும் வெளியாகியுள்ளது. இந்த பேழை அரராத் மலையிலே இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் ஆராய்ச்சிகளை தொடரப் போகிறார்கள். கடந்த 1955ஆம் ஆண்டு பெர்டினாண்ட் நவாரா என்ற 2 பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் நோவாவின் பேழையை தேடி அரராத் மலைக்கு சென்றபோது ஒரு மரத்துண்டை அரராத் மலையிலே கண்டெடுத்தார்கள். அரராத் மலையிலே அந்த இடத்தில் எல்லாம் பனி மூடப்பட்டிருக்கும், மரங்களே வளருவதில்லை. மரத்துண்டை கண்டவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். அது கைகளினால் இழைக்கப்பட்டதாக இருந்தது, கீழ் பூசப்பட்டதாக இருந்தது. போர்டெக்ஸ் பல்கலைக்கழகத்தில் கொண்டு வந்து கொடுத்தார்கள். போர்டெக்ஸ் பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி செய்து இது பல்லாயிரம் வருடங்களுக்கு முற்பட்டது என்று தெரிவித்திருக்கிறது. இது கீழ் சேர்க்கப்பட்டிருக்கிறது, இம்ப்ரெக்னேட்டட் வித் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு கீழ் சேர்க்கப்பட்டு இது செய்யப்பட்டிருக்கிறது, கைகளினால் இழைக்கப்பட்டிருக்கிறது என்று போர்டெக்ஸ் பல்கலைக்கழகம் தெரிவித்திருக்கிறது. எனவே நோவாவின் பேழையிலிருந்து எடுக்கப்பட்ட மரத்துண்டாக இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தன்னுடைய ஆராய்ச்சியை மறுபடியும் நோவாவின் பேழையை அரராத் மலையிலே கண்டுபிடிப்பதற்காக தொடரப் போகிறார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய காலத்தில் நடக்கும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், யுத்தங்களின் செய்திகளையும் கேட்பீர்கள், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி. நோவாவின் ஜலப்பிரளயம் உண்மை. என் அன்பு சகோதரனே, நோவாவின் பேழை அரராத் மலையிலே ஆராய்ச்சியாளர்கள் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். உடன்படிக்கை பெட்டி தேடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆதாரங்கள் எல்லாம் வந்து கொண்டிருப்பதின் காரணம் என்ன தெரியுமா? பல வருடங்களுக்கு முன்னதாக இப்படிப்பட்ட சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படவில்லை. ஏன் புதைபொருள் ஆராய்ச்சி ஆதாரங்கள், ஏன் விஞ்ஞான ஆதாரங்கள், ஏன் சரித்திர ஆதாரங்கள்? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி. ஒரு மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? This gospel shall be preached with evidence and then the evidence and then the end shall come. இந்த சுவிசேஷம் ஆதாரத்தோடு உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்று வேதவசனம் தெரிவித்தது. என் அன்பு சகோதரனே, ஐயா, அம்மா, இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற நீ, ஏன் இந்த செய்தி உனக்கு அறிவிக்கப்படுகிறது என்றால், ஆதாரத்தோடு அறிவிக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னதான் எல்லா ஆதாரங்களையும் தேவன் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ரகசியங்கள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கின்றன. கடைசி காலத்தின் ஆதாரங்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, புதைபொருள் ஆராய்ச்சியின் ஆதாரங்களை உனக்கு தெரிவித்தேன், சரித்திர ஆதாரத்தை தெரிவித்தேன், விஞ்ஞான ஆதாரத்தை தெரிவித்தேன். நாட்டிற்கு சென்றார், கரைக்கு சென்றார், தேசத்தில் சென்றார், உண்மையானதுதான் தேவை என்று நீங்கள் கேட்கிறீர்கள். கிறிஸ்தவம் உண்மையா என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறேன். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உண்மையானது எது என்று தேடும்போது அதை கண்டுகொள்ளலாம். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உண்மையானது ஒன்றே ஒன்றுதான் இருக்க முடியும். இதை புரிந்து கொண்டால் நீங்கள் புத்திசாலி. என் அன்பு சகோதரனே,
உண்மை ஒன்றே, உண்மை ஒன்றே. அதனால்தான் உலகத்தின் 5 மில்லியன் மக்களை பெரும்பான்மையானோர் இந்த உண்மைக்காக உயிர் கொடுக்க காத்திருக்கிறார்கள். உலகத்திலேயே ரத்த சாட்சிகளை அதிகமாக கொடுத்த இயக்கம் எது தெரியுமா? என்னுடைய கிறிஸ்தவத்தின் இயக்கம் தான். 33 லட்சம் ரத்த சாட்சிகளை கொடுத்தது. காரணம் என்ன தெரியுமா? உண்மை, இது சத்தியம், இது சத்தியம் என்பதினா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவரே உண்மையுள்ள தேவன். என் அன்பு சகோதரனே, உனக்கு ஒரு தாகம், உனக்கு ஒரு ஆத்மீக தாகம் உனக்கு உண்டு. உனக்கு தாகம் எடுக்கும் போது உனக்கு தேவையானது தண்ணீர். ஐயா, தண்ணீரம்மா. ஐயோ, தாகம் எடுக்கும் போது தேவையானது தண்ணீர். தாகம் எடுக்கும் போது தண்ணீரை தவிர வேறு எது கொடுத்தாலும் தாகம் அடங்கவே அடங்காது. நீ தான தர்மங்கள் செய்யலாம், என்னென்னவோ முயற்சிகள் எடுக்கலாம், படிக்கலாம், பட்டம் வாங்கலாம். என் அன்பு சகோதரனே, உனக்குள் இருக்கிற தாகம் தண்ணீர் குடித்தால் தான் அடங்கும். உனக்குள்ள ஆத்மீக தாகம் உண்டு என்று ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் உண்மை தெய்வம் யார் என்ற தாகம் இருக்கத்தான் இருக்கிறது. அந்த தாகத்தை நீக்கக்கூடியவர் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்தில் வருகிற ஒரு காலம் தாகம் அடைவதில்லை. நாம் சொல்லுகிறோம் உண்மையே வெல்லும் என்று சொல்லி. கிறிஸ்தவம் உண்மை என்றால், கிறிஸ்தவம் உண்மை என்றால் உண்மையே வெல்லும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே உன் பாவங்களை மன்னிக்க கூடியவர். பட்டங்கள் பாவியை நீதிமானாக்குவதில்லை, சட்டங்கள் பாவியை நீதிமானாக்குவதில்லை. என் அன்பு சகோதரனே, உனக்குள் இருக்கிற தாகம் இன்றைக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறது. இந்த நேரம் தேவன் உன்னை சந்திப்பதற்காக கொண்டு வந்த நேரம். என் அன்புள்ள தாயே, நீ ஞானஸ்நானம் பெற வேண்டும், நீ ரட்சிக்கப்பட வேண்டும், பாரம்பரிய கிறிஸ்தவத்திலிருந்து நீ விடுபட வேண்டும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்குள் பிரவேசித்து உன்னை தம்முடைய ஆலயமாக மாற்ற விரும்புகிறார். என் அன்பு ஐயா, என் அன்புள்ள தம்பி, தங்கச்சி, நீ எங்கேயும் போக்கு சொல்ல முடியாதபடி திறந்த வெளியில் பகிரங்கமா இயேசுவே ஆண்டவர் என்று தெரிவிக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? உண்மையை அவர் சந்திக்க விரும்புகிறார். நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து காவிய தலைவர் அல்ல, கற்பனை புருஷன் அல்ல, புலவரின் வாயில் தோன்றியவர் அல்ல. சரித்திர புருஷர், சரித்திரமாய் தோன்றினவர், சரித்திரமாய் சிலுவையில் உனக்காய் மரித்தவர், உனக்காய் தரித்திரரானவர், உனக்காய் பாவமானவர், உனக்காய் வியாதிகளை மேற்கொண்டவர். அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புவாய். உனக்காய் நான் செபிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடத்திலே நீ எழுந்து நிற்பாயா? அன்புள்ள தம்பி, எழுந்து நிற்பாயா? அன்புள்ள தங்கச்சி, எழுந்து நிற்பாயா? தேசத்தின் ஜனமே, சீக்கிரமா இயேசுவை சந்திக்க விரும்புகிறார். எழுந்து நிற்பாயா? திரள் கூட்டம் எழுந்து வந்து கொண்டிருக்கிறது. திரள் கூட்டம். இயேசு, இயேசு உண்மை தெய்வம். இயேசு எழும்புகிறவர்களை உதவியாளர்கள் அழைத்துக் கொண்டு வாருங்கள். சீக்கிரம். ஐயா, ஐயா, அம்மா, இயேசுவை சந்திக்க இப்போது ஒன்று வந்து கொண்டிருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வந்தது சரித்திரம். ஐயா, ஒப்பு கொடுத்த அன்பு சகோதரனே, கடந்து வா, கடந்து வா. இயேசு ஐயா உன்னை தம்முடைய ஆலயமாக மாற்ற விரும்புகிறார். ஐயோ, உன் வீட்டின் வாசலில் கதவை தட்டுகிறவர்களுக்கு கதவை திறக்க மாட்டாயா? ஆண்டவர் உலகத்தையும் வானத்தையும் படைத்தவர் இதோ உனக்குள் வரப்போகிறார். கடந்து வா. ஒப்பு கொடுத்தவர்கள் சீக்கிரமாய் முன்னுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒப்பு கொடுத்தவர்களை உதவியாளர்கள் அழைத்துக் கொண்டு வாருங்கள். ஏ வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஐயா, நீ ஞானஸ்நானம் பெற வேண்டும். நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஆராதிக்கிற தேவன் இயேசு சரித்திர புருஷன் ஐயா, அவர் ஆண்டவர் ஐயா. சரித்திரம் சாட்சி சொல்லுகிறது. உன் இருதயம் கூக்குரல் இடம் இல்லையா? கடந்து வா, சீக்கிரமா, சீக்கிரமா கடந்து வா. ஒப்பு கொடுத்தவர்கள் எல்லாம் நான் உங்களுக்காக செபிக்கும்படி இதுவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இப்போது ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் மாத்திரம் இப்போது சீக்கிரமா. நீங்க எவ்வளவு பின்னால் இருந்தாலும் சரி, ஐயா, என் இயேசு காத்திருப்பா, என் இயேசு காத்திருப்பா. ஒரு பைத்தியக்காரனுக்கா, ஒரு பிசாசு பிடித்தவனுக்கா புயலை கடந்து சென்றவர் என் இயேசு கிறிஸ்து ஐயா. உனக்காகவே இந்த கூட்டம் சுமார் 50,000 60,000 ரூபாய் செலவிலே இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். உன் பணத்தை எதிர்பார்த்தல்ல. காரணம் என்ன தெரியுமா? என் அன்புள்ள தாயே, என் அன்புள்ள தங்கச்சி, என் அன்புள்ள தம்பி, ஏன் இத்தனை ஆயிரம் செலவு? யாரோ சொன்னாரா வெளிநாட்டு பணம் அல்ல. உன்னோடு தோள் கொடுத்து உட்கார்ந்து இருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகள் தாங்கள் ரட்சிக்கப்பட்டது போல நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வாரி இறைத்த பணம். எதற்கு தெரியுமா? தேவன் உன்னை சந்திப்பதற்கா. கடந்து வா, முன்னுக்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள். ஒப்பு கொடுத்தவர்கள் அநேகர் எழுந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். உதவியாளர்கள் துரிதமாய் அழைத்துக் கொண்டு வாருங்கள். பின்னால் ஒப்பு கொடுத்திருக்கிற சகோதரர்கள் நிற்க வேண்டாம், முன்னுக்கு வாருங்கள். நாங்கள் உங்களுக்காக செபிக்க போகிறோம். நாங்கள் உங்களுக்காக செபிக்க போகிறோம்.
உம்மை தேடினேன் ஆன்மத்தாகத்தால் அலைந்து வாடினேன் ஆருயிர் தலைவா அன்பை நாடினேன் ஆறுதல் கண்டேனே உமது நேசம் திராட்சை ரசமே உமது நாமம் வாசத்தை இளமே உமது உருவம் கிச்சிலி மரமே அதன் கனி மதுரமே ஆத்ம நேசரே உம்மை தேடினேன் ஆன்மத்தாகத்தால் அலைந்து வாடினேன் ஆருயிர் தலைவா அன்பை நாடினேன் ஆறுதல் கண்டேனே உமது நேசம் திராட்சை ரசமே உமது நாமம் வாசத்தை இளமே உமது உருவம் கிச்சிலி மரமே அதன் கனி மதுரமே என் மேல் பறந்த அவரது கொடியும் அன்பின் நேசமே மரணத்தை போன்று வலிமை உள்ளதாம் அவரது நேசமே என் மேல் பறந்த அவரது கொடியும் அன்பின் நேசமே மரணத்தை போன்று வலிமை உள்ளதாம் அவரது நேசமே. சிந்திப்பீர், செயல்படுவீர், வெற்றி பெறுவீர். இயேசு கிறிஸ்துவே உலக இரட்சகர் என்ற இந்த ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற காலத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். இனி காலம் செல்லாது. No day is better than today. இன்னொரு நாளை விட இன்றே சிறந்த நாள். துரித உணர்வுடன் செயல்படுவோம். இந்தியாவை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். We have a great commission to fulfill. Let us therefore commit ourselves today. இன்றைய நிகழ்ச்சி இந்த ஊழியத்தின் ஒரு முடிவான நிகழ்ச்சி அல்ல. ஆத்துமாக்களை கொள்ளைப்பொருளாய் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு மாபெரிய ஊழியத்தின் ஆரம்பம். சிலுவை கொடி நீ பிடித்து வா, இயேசு உனக்கு முன் செல்லுவார் வா, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வா, வெற்றி உனதை நம்பி நீ வா. எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி The Bible Research Center, 12 Lebanon Vanam, 8 Cross Street, Lakshmipuram, Tirunindravur, pin code number 602024, mobile number 9884354591, email address thunderresearch@yahoo.com. Reverend Dr. Walker S. Rubin, Rainbow Church, 16 Tabernacle, House of Prayer, Dasapuram, Tirunindravur, 602024, 044-2634-3936. Mobile number 988-4430-739. Email address wsreubg2000@yahoo.com. சாரோனில் மலரும் ரோஜா பூ, கர்த்தரின் உள்ளத்தில் மகிழும் பூ, களிப்பினால் எனக்குள் வரும் அன்பு, பள்ளத்தாக்கின் லில்லி பூ, நான் பள்ளத்தாக்கின் லில்லி பூ, சாரோனில் மலரும் ரோஜா பூ, கர்த்தரின் உள்ளத்தில் மகிழும் பூ, களிப்பினால் எனக்குள் வரும் அன்பு, பள்ளத்தாக்கின் லில்லி பூ, நான் பள்ளத்தாக்கின் லில்லி பூ. பொங்கும் உள்ளம் புனித நினைவால் துள்ளும் நெஞ்சம், தூயரன்பால் எங்கும் இன்பம், இறைவன் அருளால் என்றென்று பாடி மகிழ்வேனா. உத்தமருதடுகள் முத்தமிடுமே, நித்தியருள்ளம் நேசம் தருமே, கர்த்தரின் கரங்கள் காத்திடுமே, நித்தமும் அவருடன் வாழ்ந்திடுவேன். உத்தமருதடுகள் முத்தமிடுமே, நித்தியருள்ளம் நேசம் தருமே, கர்த்தரின் கரங்கள் காத்திடுமே, நித்தமும் அவருடன் வாழ்ந்திடுவேன். சாரோனில் மலரும் ரோஜா பூ, கர்த்தரின் உள்ளத்தில் மகிழும் பூ, களிப்பினால் எனக்குள் வரும் அன்பு, பள்ளத்தாக்கின் லில்லி பூ, நான் பள்ளத்தாக்கின் லில்லி பூ.